ஓகே. ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் வந்து லாஸ்ட் இயர் வந்து 2 ஷிஃப்ட்டா நடந்துச்சு. ஸோ அந்த 2 ஷிஃப்ட்ல கேட்ட குவான்ட்ஸ் கொஸ்டின் மட்டும் இதுல பார்க்க போறோம். ஓகே. ஸோ 2மே மிக்ஸ் பண்ணி அப்ளிகேஷன் டிஏ அப்படியே கன்டினியூஸா இருக்கும். ஸோ இதில நான் சிம்ப்ளிஃபிகேஷன், அப்ராக்ஸிமேஷன் கேட்டிருந்தா மட்டும் ஸ்கிப் பண்ணியிருப்பேன். அப்புறம் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்து சிலது வந்து ஈஸியா கேட்டிருந்தா ஸ்கிப் பண்ணியிருப்பேன். ஸோ மத்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தோம்? 2025ல நடந்த 2 ஷிஃப்ட்னுடைய கொஸ்டின்ஸ். ஓகே. ஸோ இந்த மாரி ஃபிராக்ஷன் பேஸ்டு கொஸ்டின் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க நெறைய பிராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஆக்சுவலா இது கஷ்டம் அப்படிலாம் கிடையாது. நம்பளா நினைச்சுக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட்டு எப்பவுமே என்ன பண்ணுங்கன்னா, டிஃபால்ட்டா என்ன பண்ணணும்னா, ஒரு ஃபிராக்ஷன் அப்படின்னு பேசுறாங்கன்னா, நீங்க மோஸ்ட்டா x/yன்னு வச்சு தான் மூவ் பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மேல இருக்க வேரியபிள்ஸ்னுடைய அதனுடைய நம்பரும், கீழ இருக்கிறதனுடைய நம்பரும் உங்களுக்கு எக்ஸாக்ட்டா இதுதான் இருக்கும்னு உங்களால சொல்ல முடியாது. பட் என்ன தெரியும்? ஒரு ஃபிராக்ஷனா அத ரெப்ரசன்ட் பண்றோம்னா, கண்டிப்பா அது டிஃபரண்ட் நம்பரா இருக்கும்ன்றது நமக்கு தெரியும். கரெக்ட்டுங்களா? கரெக்ட். ஸோ இது நியூமரேட்டர், இது டினாமினேட்டர். ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். த நியூமரேட்டர் இஸ் 1 மோர் தென் த டினாமினேட்டர். இந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாதுன்னா, நம்ம 2 வேரியபிள் வைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, நமக்கு 2த்துக்கும் ரிலேஷன் தெரியுது. கரெக்ட்டுங்களா? ஸோ த நியூமரேட்டர் இஸ் 1 மோர் தென் த டினாமினேட்டர். கரெக்ட்டா? ஓகே. ஸோ த நியூமரேட்டர் வந்து 1 வந்து டினாமினேட்டரோட அதிகமா எடுத்துட்டேன். இஃப் த நியூமரேட்டர் இஸ் இன்க்ரீஸ்டு பை 4னா, இன்க்ரீஸ்டு பைனா என்ன? அந்த நம்பரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த நம்பரை ஆட் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ என்ன ஆகும்? +4 வந்து ஆட் ஆகும். த டினாமினேட்டர் இஸ் இன்க்ரீஸ்டு பை 7னா 7 இன்க்ரீஸ் ஆகும். த ஃபிராக்ஷன் பிகம்ஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ஒரிஜினல் ஃபிராக்ஷன். ஆக்சுவலா ஒரிஜினல் ஃபிராக்ஷன் என்ன? ஒரிஜினல் ஃபிராக்ஷன் இதுதான். ஆம் ஐ ரைட்? ரைட். ஓகே. ரெசிப்ரோக்கல்னா என்ன? இதனோட தலைகீழா மாறுறது. அவ்வளோதான். முடிஞ்சுச்சுண்ணே. இப்போ இதை சால்வ் பண்ணீங்கன்னா, இது x + 5ஆ? அப்போ x² + 5x + x + 20யா? சாரி. அதுக்கு x + 5னே போட்டு போயிடலாம். ஓகே. ஸோ x + 5ஆ? x² + 5x + x + 5. ஓகே. இஸ் ஈக்குவல் டு x² + 7x. ஸோ இந்த x²க்கு x² கேன்சல். எந்த பக்கம் வந்துச்சுன்னா x-னோட வேல்யூ 5. இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஃப்ராக்ஷன் எனக்கு? 6/5ன்றது ஃப்ராக்ஷன். ரைட்டா? ரைட். ஃபைண்ட் த சம் ஆஃப் த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ஆஃப் த ஒரிஜினல் ஃப்ராக்ஷன். இதுதான ஒரிஜினல் ஃப்ராக்ஷன்? ஆக்சுவலா இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நம்ம என்ன பண்ணுறது இல்லைனா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஜட்ஜ் பண்ணுவோம். ஸோ அதுதான் இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நியூமரேட்டர், டினாமினேட்டர் கான்செப்ட்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பாக ஹேண்டில் பண்ண முடியும் எக்ஸாமில். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் வைக்க மாட்டாங்க. கண்டிப்பாக உங்களால் புரிஞ்சுக்கிற மாதிரி தான் கொஸ்டின் இருக்கும். நான் என்ன சொன்னேன்னா, இது டிஃபால்ட்டாக x/yன்றது வந்து இன்கேஸ் ஸோ சம்டைம்ஸ் வந்து நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் ஸ்டார்டிங்கில் சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்படி எடுக்கிறப்ப என்ன பண்ணணும் நீங்கள்? x/yன்னு தான் எடுக்கணும். ஓகே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கேள்வி. ஓகே. அப்ளிகேஷன்ஸ்லாம் மோஸ்ட்டாக ஈஸியாக தான் கேட்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அப்ளிகேஷன்ஸ் நிறைய வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எ ஷிப் ட்ராவல்ஸ் 176 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம் இன் 8 hours. ஸோ த டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் இஸ் 22 km/h. ஏன்னா வேரியபிளே இல்லாமல் இருக்குது. இது எப்படி மெயின்ஸில் கேட்பாங்க? ஆக்சுவலாக எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸில் ஒரு பாசிட்டிவ் சைடு என்னென்னா, 50 கொஸ்டின் இருக்கும். யூ ஹேவ் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்? நிறைய விஷயத்த அட்டன் பண்ண ட்ரை பண்ணலாம். ஏன்னா 50 கொஸ்டின் அவன் கேட்குறப்போ ஸ்கோர் பூஸ்டர்ஸ்லாம் கேட்டாலுமே அப்ளிகேஷன்ஸில் நிறைய விதமாக கேட்கணும். அப்போ என்ன பண்ண முடியாது? எல்லாத்தையுமே கஷ்டமாக கேட்கணுன்ற கான்செப்ட்டில் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஸோ அதை வந்து புரிஞ்சுக்குங்க. த ரேஷியோ ஆஃப் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஆஃப் போட் டு ஸ்டீம் ஸ்பீட். ஸோ அப்ஸ்ட்ரீம் வந்து 3x, டவுன் ஸ்டீம் வந்து 4x. ரைட். இப்போ என்ன டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகணும்னா, நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். அப்ஸ்ட்ரீம் ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ஸ்டீம் இஸ் ஈக்குவல் டு டவுன் ஸ்ட்ரீம். அப்போ என்ன வரும்? 3x + 8x 11x இஸ் ஈக்குவல் டு 22ன்னு டேரெக்டாக ஈக்குவல் பண்ணலாம் தானே? ஆக்சுவலாக இது வந்து உங்களுக்கு இந்த கான்செப்ட் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா, இது ஈஸியான கொஸ்டின் தான். ஸ்டில் நம்ம அந்த இடத்துல யோசிக்கிற டைமிங்கை குறைக்கிறப்போ உங்களுக்கு அது பெட்டராக ஃபீல் ஆகும். ஸோ எக்ஸ்னோட வேல்யூ 2. ஓகே. அப்போ இங்கே 6, இங்கே 8. கொஸ்டின் வாஸ் ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் போட் இன் ஸ்டில் வாட்டர். எல்லாத்துக்குமே ரிலேஷன் தெரிஞ்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். அப்ஸ்ட்ரீமோட ஸ்டீம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ஸ்டில் வாட்டர் கிடைக்கும். இது ஆக்சுவலாக ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான். பட் இதுக்கு எடுத்துக்கிற டைம் ஆனது நம்ம டிஃபர் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக 10 செகண்ட் 20 செகண்டுமே ஒரு இடத்துல ஹெல்ப் பண்ணும். நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு டிஐ போட்டிருக்கப்போ ஒரு சப் கொஸ்டின் உங்களால் போட முடியலன்னா, அப்போ வந்து உங்களுக்கு அந்த டைமிங்கோட இம்பார்ட்டன்ஸ் வந்து கண்டிப்பாக புரியும். ரைட்?
ரைட். ஸோ இதுக்கான ஆன்சர் 14 km/h. ஐ மீன் நான் அப்ரோச் பண்ணது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் எந்த கான்செப்ட்டில் இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அப்ஸ்ட்ரீம் ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ஸ்டீம் இஸ் ஈக்குவல் டு டவுன் ஸ்ட்ரீம். அப்ஸ்ட்ரீம் ப்ளஸ் ஸ்டீம் இஸ் ஈக்குவல் டு ஸ்டில் வாட்டர். ஸோ இந்த 2 கான்செப்ட் நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணேன். ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 14 km/h. ஓகே. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஆக்சுவலாக மென்சுரேஷன்லேயும் சம்டைம்ஸ் கன்ஃபியூசிங், சம்டைம்ஸ் ஈஸியாக கேட்பாங்க. நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், நிறைய கொஷின் வந்து மென்சுரேஷனில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஓகே. பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர், ஸ்கொயர்னோட பெரிமீட்டர் என்னவாக இருக்கும்? 4a இஸ் ஈக்குவல் டு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் என்ன? 2πr. ஸோ a இஸ் ஈக்குவல் டு πr டிவைடட் பை 2. இதில் டவுட் இருக்கா? ஓகே. இல்லை. தி டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஏரியா ஆஃப் சர்க்கிள் அண்ட் ஏரியா ஆஃப் ஸ்கொயர். ஏரியா ஆஃப் சர்க்கிளும் ஏரியா ஆஃப் ஸ்கொயரும் டிஃபரன்ஸ் வந்து 231 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஏரியா ஆஃப் சர்க்கிள் என்ன ஃபார்முலா? πr². ஏரியா ஆஃப் ஸ்கொயர் என்ன ஃபார்முலா? ஏரியா ஆஃப் ஸ்கொயர் வந்து a². நான் ஏன் இதை இப்படி மாற்றணும்னு உங்களுக்கு புரியுதா? ஏன்னா இப்போ வந்து நீங்கள் இதையும் தான் ரிலேட் பண்ணுவீங்க. ஏரியா ஆஃப் சர்க்கிள், ஏரியா ஆஃப் ஸ்கொயர் எது பெருசுன்னு எனக்கு தெரில, இஸ் ஈக்குவல் டு 231 சென்டிமீட்டர்². புரிஞ்சதா? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இதை நம்ம ஸ்கொயர் பண்ணணும். அப்போ என்ன ஆகும்? π²r² டிவைடட் பை 4. புரிஞ்சா? ரைட்டா? இப்போ ஒரு விஷயம் நான் நோட் பண்ணிங்கன்னா, நான் எப்படி எடுத்துப்பேன் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, ஈவன் தோ இங்கே π² இருந்தாலும் இங்கே 4ஆல் டிவைட் ஆகுதுல்ல, நான் எப்படி யோசிக்கிறேன் புரிஞ்சுக்குங்க. 22 டிவைடட் பை 28ன்னு வரும். இங்கே πr² இருக்குது, இங்கே πr² இருக்குது, அது இல்லாமல் தனியாக πr² டிவைடட் பை 4ன்னு இருக்குது. புரியுதா? சாரி, π/4ன்னு இருக்குது. π/4னோட வேல்யூ என்ன? 22/28. கரெக்டா? அப்போது இது ஆக்சுவலாக இதை கம்பேர் பண்ணுறப்ப இதுதான் பெருசு. புரியுதா உங்களுக்கு? அப்போ இப்படி தான் மைனஸ் வரும். ஸோ ஏரியா ஆஃப் சர்க்கிள் தான் பெருசு. எடுத்த உடனே பிளைண்டாக ஏரியா ஆஃப் சர்க்கிள் பெருசு கிடையாது. நான் எப்படி ரிலேட் பண்ணுறேன்னு புரிஞ்சிருக்கோம். ஸோ இதில் காமனாக நீங்கள் பை எடுத்திங்கன்னா 22/7. அந்த பை இல்லை, இந்த பை. ஸோ r² காமனாக வெளியே எடுக்கலாமா? அப்போ 1 இருக்குமா இங்கே? -1 π² போயிடுச்சா, r² போயிடுச்சா? அப்போது 22 டிவைடட் பை 28. ஏன்? இங்கே எனக்கு ரிமைனிங் ஒரு பை இருக்கும். ஸோ அப்போது π/4னா 22/7 × 4 வந்து 22/8ன்னு, சாரி 22/28ன்னு வரும். புரிஞ்சதா? ரைட்டு. ஸோ இப்போ என்ன வரும்? 28 - 22 வந்து 6 டிவைடட் பை 28. ரைட். ஸோ 11 2s are 11, 21s are அடுத்து வேற என்ன கேன்சல் பண்ணலாம்? 3 2 14s are 3, 2 3s are 2 7s are. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 7ஆ? ஸோ r² இஸ் ஈக்குவல் டு 49 × 7ஆ? இங்கே தான் கொஷின் வந்து மாட்டும். ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள்னு கேட்டிருக்காங்க. ஆர்னோட வேல்யூ தானே. இதுக்கு ஸ்கொயர் எடுத்தால் 7, இதுக்கு ஸ்கொயர் எடுத்தால் √7. ஓகே. ஐ மீன் இந்த இடத்துல நான் கேல்குலேஷன் வந்து ஒன்றும் பண்ணல. 6/28ன்னு எழுதிக்கிட்டேன் டேரெக்டாக. ஸோ 6/28ன்னு எழுதுனீங்கன்னா என்ன ஆகும்? ஈஸியாக கேன்சல் ஆகும். ஸோ கேன்சல் பண்ணுறப்போ என்ன நம்ம யோசிக்கக்கூடாது. நான் ரொம்ப டைமு என்ன r² இஸ் ஈக்குவல் டு 49 தானே வரணும், ஏன் எக்ஸ்ட்ரா 7 வருது? அப்போ நம்ம போட்ட தப்பா? ஆன்சரில் கொஷின், ஐ மீன் நீங்கள் பண்ணது கரெக்டான அப்ரோச். நீங்கள் கொஷினை பார்த்து பயப்பட தேவையில்லை. ஐ மீன் ஆன்சர் கண்டிப்பாக அங்கே இருக்கும். ஜஸ்ட் அது கன்வெர்டட் ஃபார்மேட்டாக இருக்கும், அவ்வளோதான். ரைட். ஓகே. ஓகே. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ண கொஷின். ஸோ நான் மேக்ஸிமம் டெசிமலில் தான் போடுவேன். சம்டைம்ஸ் தான் வந்து ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு என்ன அப்ரோச் பெட்டராக இருக்கும் அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஐ மீன் நீங்கள் ஸ்டக் ஆகாமல் போகிற மெத்தடை தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். ₹X is invested in scheme A which provides 10% for 2 years. நல்லா கவனிக்கணும். இது சில பேருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இது வரைக்கும் ஒரு பாயிண்ட்டை முடிச்சிட்டாங்க. அண்ட் ₹X + 800 is invested at a scheme B which provides 20% per annum compounded annually for 2 years. இந்த இடத்துல வந்து ஸ்கீம் பினுடைய பர்சன்டேஜும் மென்ஷன் பண்ணி அது காம்பவுண்டடும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இது காம்பவுண்டடா சிம்பிள் இன்ட்ரெஸ்டான்னு மென்ஷன் பண்ணனா, இஃப் இட் இஸ் கிவன் blank, ஸோ அதை வந்து எதுவுமே கொடுக்காம கொடுத்துருந்தா இட் டைரக்ட்லி மீன்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத நம்மளாம் அசம்ஷன் பண்ணிக்கணும். விச்ன்றது எங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க, ஸ்கீம் பியை கம்பேர் பண்ணி இதை பற்றி பேசியிருக்காங்க. அப்போ என்ன அப்ளிகபிள் ஆகாது, இது காம்பவுண்ட் ஆனுவலிக்கு அப்ளிகபிள் ஆகாது. ஸோ இதை நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடாது. ஸோ என்ன ஆகுது, ₹X வந்து 10% 2 இயர்ஸ்னா 20% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், X + 800 வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 2 இயர்ஸ் 20%னா 44%. த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த இன்ட்ரெஸ்ட் எண்ட் ஃப்ரம் ஸ்கீம் ஏ அண்ட் பி. இந்த இடத்துல என்ன யோசிக்கணும்னா, ஆல்ரெடி இது பெருசு, ஓகே, அமௌண்ட் பெருசு, இன்ட்ரெஸ்ட்டும் பெருசு.
தென் இந்த இடத்துல என்ன கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, ஏ மைனஸ் பி வருமா, ஐ மீன் ஏனோட இன்ட்ரெஸ்ட் மைனஸ் பீனோட இன்ட்ரெஸ்ட் வருமா, பீனோட இன்ட்ரெஸ்ட் மைனஸ் ஏனோட இன்ட்ரெஸ்ட் வருமான்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் கம்பேர் பண்ணிக்கணும். ஸோ இங்கே என்ன வரும், இன்ட்ரெஸ்ட் 0.44x ப்ளஸ் 44% ஆஃப் 800 என்ன 320 + 32 352 minus 0.2x is equal to x minus 1168. ஈக்குவேஷன் ஒரே ஈக்குவேஷன் தானே எழுதுனேன். ஓகே, ஸோ என்ன ஆகும், இந்த 0.24x அந்த பக்கம் போச்சுன்னா 1.24x, இந்த 1168 எந்த பக்கம் வந்துச்சுன்னா 1400 1510 1520. கரெக்ட் தானே? ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா, இந்த இடத்துல எக்ஸ் இருக்கு, இந்த பக்கம் இருக்க 0.24x அந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஆகும். சப்போஸ் 0.76xன்னு இருக்கும். ஸோ எக்ஸ்னோட வேல்யூ 2000. புரிஞ்சா? ஐ மீன் இதனுடைய மல்டிபிள் ஈஸியாக உங்களால் ஃபைன் பண்ண முடியுது, புரியுதா? அப்போ குவான்டிட்டி 1ஓட ஆன்சர் 2000, குவான்டிட்டி 1ஓட ஆன்சர் 2000. இதனோட ஆன்சர் பார்த்தாலே தெரியுது 1875. இதனோட ஆன்சர் வந்து 2000 மல்டிப்ளை பண்ணால் 1600 1750. ஸோ குவான்டிட்டி 1 greater than குவான்டிட்டி 2, குவான்டிட்டி 2 greater than குவான்டிட்டி 3 greater than குவான்டிட்டி 2. ஸோ இப்படி போட்டாலும் ஓகே தான், இல்லை குவான்டிட்டி 1 greater than குவான்டிட்டி 3 greater than குவான்டிட்டி 2ன்னு போட்டாலும் ஓகே தான். புரிஞ்சா? ரைட், ஓகே. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் நான் ட்ரெடிஷ்னலாக தான் போடுவேன், சிலர் வந்து மிஸ்லெனியஸில் போடுவீங்க. ஸோ எனக்கு மேக்ஸிமம் ட்ரெடிஷ்னலில் போட்டு பழகிடுச்சு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான். சுமித் ஸ்பெண்ட்ஸ் 20% ஆஃப் ஹிஸ் மந்த்லி இன்கம். ஓகே, லெட் அஸ் கன்சிடர் த மந்த்லி இன்கம் இஸ் 100x. ஸோ மோஸ்ட்டாக இதை பர்சன்டேஜை பற்றி பேசுகிறதுனால 100x தான் எடுப்பேன், இந்த இடத்துல எக்ஸ்ன்னு எடுக்க மாட்டேன். ஓகே, 20% ஆஃப் ஹிஸ் மந்த்லி இன்கம் ஆன் ரெண்ட். ஸோ ரெண்ட்டில் ஸ்பெண்ட் பண்ணுறது எனக்கு 20x. ஸோ இப்போலாம் அழகெல்லாம் எழுத மாட்டேன் எக்ஸாமில், ஃபாஸ்ட்டாக தான் எழுதுவேன். ரைட்டா? ரைட். ஃப்ரம் த ரிமைனிங் இன்கம் எவ்வளோ, 80x. 10% இஸ் ஸ்பெண்ட் ஆன் 12% இஎம்ஐ கொடுத்துருக்காங்களா. ஸோ 12% இஎம்ஐனா 12x வந்து இஎம்ஐ. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்குது எனக்கு, 32 போச்சுன்னா 68x இருக்கும். ரைட். இ ஸ்பெண்ட்ஸ் 10% ஆன் மிஸ்லெனியஸ். ஃப்ரம் த ரிமைனிங்னா மிச்சம் இருக்கிறதுல 10% வந்து எனக்கு மிஸ்லெனியஸ். ரைட். ஸோ இது வந்து மிஸ்லெனியஸ். Rest of the amount is invested in fixed deposits and gold in the ratio 11:7. இங்க ஒரு இடத்தை யோசிங்க. If the difference between amount invested and FD and rent paid. இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, ஸோ இங்கே 6.8 போக இங்கே 61.2xன்னு போட்டு நான் என்ன பண்ணலாம், எஃப்டிக்கு அமௌண்ட் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா எஃப்டிக்கும் ரெண்ட்டுக்கு தான் கம்பேரிசன். எஃப்டி வந்து 11 பார்ட், டோட்டல் பார்ட் வாஸ் 18. ரைட். ஓகே, ஸோ 18 3s are 54. ஓகே, ஸோ ரிமைனிங் வந்து 7 பாயிண்ட் இருக்குது. ஸோ 4. அப்போ 34 + 3.4 வந்து 37.4xன்றது என்னது, எனக்கு எஃப்டினோட வேல்யூ. புரிஞ்சது. அடுத்து ரெண்ட் பெய்ட் வந்து எனக்கு 20x. ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் என்ன, 17.4x is equal to 12180. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். எப்படி செக் பண்ணுறது, ஃபைண்ட் த சுமித்ஸ் மிஸ்லெனியஸ் எக்ஸ்பென்சஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணால் என்ன வரும், 6 போடலாம். ஐ மீன் 17.4 × 5 போடலாமா? 8 126. 8 7 126. அப்போது 7 டைம்ஸ் போடலாமா? 7 119. 7 4 2.8. 7 17 119. 2.8 121.8. ஓகே, ஐ மீன் இது எக்ஸாக்டாக கேன்சல் ஆகுது, புரியுதா? அப்போ என்ன பண்ணோம், எக்ஸாக்டாக இது 700 டேபிள்ஸில் கேன்சல் ஆகும். புரிஞ்சா? கரெக்டு தானே? கரெக்டாக இல்லையா? ஐ மீன் இது ஃபுல்லாகவே 121.8 எனக்கு வருது. ஆனால் இங்கே 0 தள்ளி போட்டிங்கன்னா இது 700 மாறிட போகுது. அப்போ எக்ஸ்னோட வேல்யூ 700 தான். சுமித்தோட மிஸ்லெனியஸ் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ, 4200 ஒரு 560. ஸோ 4760. சில பேர் எப்படி போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படியும் சில பேர் போடுவாங்க. ஐ மீன் நான் அப்படியும் போட்டு காட்டுறேன். என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல வந்து அவங்க தெளிவாக கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி 68xல எனக்கு 10% மிஸ்லெனியஸில் போச்சுன்னா ரிமைனிங் 90% வந்து எனக்கு மிச்சம் இருக்கும். அதில் நான் என்ன பண்ணுவேன்னா, எஃப்டியில் வந்து 11 பார்ட்டு, கோல்டில் 7 பார்ட்டு. அவங்க டிஃப்ரென்ஸ் வந்து எஃப்டிக்கும் ரெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்களா. அப்போ 11/18 போட்டு -20xன்னு போட்டு ஈக்குவல் டு டேரெக்டாக வந்து 12180 பண்ணுவாங்க. எஸ், தாராளமாக பண்ணலாம். ஸோ 9 டேபிள்ஸை பண்ணால் 2s. அடுத்து 68னா 11 டேபிள்ஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒரு 68னா 748x -20 × 20 400x
இஸ் ஈக்குவல் டு 20 இன்ட்டு 12180, ரைட்? ஸோ 348x இஸ் ஈக்குவல் டு 20 இன்ட்டு 12180. ஸோ இங்கே என்ன ஆகும்? 7 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணணும் நீங்கள். 7 டேபிள்ஸ்லையா 3 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணணும். 3 சார் அடிச்சு 4 சார் வராதுல்ல, 1200 மேலே கேன்சல் ஆகும். ஸோ 3 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணிங்கன்னா 900, 120னா 1020, ஒரு 24. ஸோ 1044. ரிமைனிங் என்ன இருக்கும்? ஸோ 156, 156 ஒரு 18. ஸோ 174. ஸோ இதில் பாதியா 35. எக்ஸ்னோட வேல்யூ 35னா அப்போது 700, ரைட்? ஸோ இந்த மாதிரியும் போடுவாங்க. ஸோ எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அந்த மெத்தடில் தாராளமாக போடலாம். ஓகே. ABC டுகெதர் கேன் கம்ப்ளீட் எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 4 days. ஸோ ABC டுகெதர் வந்து 4 டேஸில் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ A alone கேன் கம்ப்ளீட் த சேம் ஒர்க் இன் 12 days. ஓகே. இங்கே என்ன ஆகும்னா டோட்டல் ஒர்க் வந்து நம்ம 12ன்னு எடுப்போம். சம்டைம்ஸ் எடுப்போம். ஓகேவா? ஏன்னா எடுத்த உடனே நம்ம வந்து இதுக்கேற்ற மாதிரி சம்டைம்ஸ் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண மாட்டோம். என்ன பண்ணுவோம்? 4க்கும் 12க்கு எல்சிஎம் எடுத்தால் 12ன்னு எடுப்போம். அப்போ இதனோட எஃபிஷியன்சி 3, இதனோட எஃபிஷியன்சி 1. அப்போ B + Cனோட எஃபிஷியன்சி எனக்கு 2. இப்போது B is 3 times as efficient as 3னா, ஸோ B வந்து 3x, C வந்து x. அப்போ Bனோட எஃபிஷியன்சி 1.5, Cனோட எஃபிஷியன்சி 0.5. புரிஞ்சா? இன் ஹவு மெனி டேஸ் C கேன் கம்ப்ளீட் ஆஃப் ஆஃப் த ஒர்க். இந்த பாயிண்ட் மறந்துடுவோம். ஏன்னா சம்டைம்ஸ் 50% கொடுக்க மாட்டாங்க. இந்த வேர்டிங்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நம்ம கன்ஃபியூஸ் ஆயிரும். ஏன்னா உங்களுக்கு 12/0.5 போட்டால் 24 ஆப்ஷன் இருக்கும். பட் அவன் என்ன தெளிவாக கேட்டிருக்கான்? ஆஃப் ஆஃப் தி ஒர்க். ஸோ 6/0.5 போட்டிங்கன்னா உங்களுக்கு 12 டேஸ்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் வாஸ் 12 days. இதெல்லாம் ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் மாதிரி இருக்குது. 50 கொஸ்டின் கேட்குறப்போ நான் தான் சொன்னால 50மே உங்களால் கஷ்டமாக கேட்க முடியாது. ஸோ கண்டிப்பாக ஈஸியான கொஸ்டின்ஸ் அப்ளிகேஷன்ஸில் நிறையா இருக்கும். ஸோ நம்ம அதை கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ இது வந்து குவான்டிட்டி கம்பேரிசன். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்பிரஷன் E is equal to AB plus A power B plus B power 2A for the conditions in quantity 1, 2, 3 and determine the relationship between them. Note A and B are positive integers. ஸோ A and B வந்து ஒரு ரவுண்ட் நம்பரை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகே. குவான்டிட்டி 1 நல்லா கவனிக்கணும். ஓகே. இஃப் A இஸ் ஏனோட வேல்யூ இதில் எக்ஸாக்டாக 4 மட்டும் தான் செட் ஆகும். இதில் எதுவும் டவுட் இருக்கா? ஓகே. பீனோட வேல்யூ 3யும் வரலாம், 4ம் வரலாம். புரியுதா உங்களுக்கு? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கண்டிஷன் கிடையாது. லெஸ் தென் கிரேட்டர் தென் கண்டிஷன் தான். ஸோ சிம்பிளா? ஓகே. அப்போது A is equal to 4, B is equal to 3 ஒரு பாசிபிலிட்டி, A is equal to 4, B is equal to 4 ஒரு பாசிபிலிட்டி. கரெக்டு தானே? இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? 12 + 4 power 3 + 3 power 8, ரைட்டா? ஓகே. 4 × 4 16 + 4 power 4 + 4 power 8. இதுக்கெலாம் நான் எக்ஸ்பேன்ஷன் கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அதை பண்ணக்கூடாது. அந்த மிஸ்டேக்லாம் நிறைய பேர் பண்ணும். ஏன்னா 3 power 8ன்றப்போ உங்களுக்கு புரியுதா? ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு லாஜிக்கை யூஸ் பண்ணி தான் அவங்க கம்பேர் பண்ண போகிறாங்க அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியுது. அப்போ என்ன பண்ணக்கூடாது? 4³ ஈஸியாக கண்டுபிடிச்சிருங்க 64ன்னு. 3 power 8, 4 power 8லாம் எங்கே போகிறது? புரியுதா உங்களுக்கு? நமக்கு அந்த எக்ஸாக்ட் ஆன்சர் வேணான்னு நான் சொல்ல வரேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணுங்க. வேல்யூ ஆஃப் E. A is equal to 3 or 4. B is equal to smallest prime numberனா 2. கரெக்டா? இப்போ என்ன வரும்? A is equal to 3, B is equal to 2 ஒரு கண்டிஷன், A is equal to 4, B is equal to 2 வந்து ஒரு கண்டிஷன். ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? 6 + 3 ஸ்கொயர் + 2 power 6. கரெக்டாக ரெப்ரசன்ட் பண்ணது 8 + 4 ஸ்கொயர் + 2 power 8. ரைட்டா? ரைட். வேல்யூ ஆஃப் E. If A and B are equal and both are highest single digit prime number, அப்போ A நோட வேல்யூஸ் B நோட வேல்யூ 7. அப்போ என்ன வரும்? 49 + 7 power 7 + 7 power 14. ஓகே. இப்போ சடனாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும். நான் எப்படி கம்பேர் பண்ணுறது ஃபஸ்ட்டு கவனிங்களேன். நீங்கள் மூணுத்தையுமே தனித்தனியாக கம்பேர் பண்ணலாம். ஓகே. 49 வந்து இதை கம்பேர் பண்ணுறப்ப பெருசு, இதை கம்பேர் பண்ணுறப்ப இது பெருசு, இதை கம்பேர் பண்ணுறப்ப பெருசு. சேம் இதை நீங்கள் மூணுத்தையும் தனித்தனியாக கம்பைன் பண்ணுறப்பையும் குவான்டிட்டி 3 greater than குவான்டிட்டி 1. இது கரெக்ட். குவான்டிட்டி 2 கரெக்டாக? இப்போது குவான்டிட்டி 3 1ஐயும் கம்பேர் பண்ணுறேன். இதை பார்த்தாலும் இது பெருசு, இதை பார்த்தாலும் இது பெருசு, இதை பார்த்தாலும் இது பெருசு. ஸோ குவான்டிட்டி 3 greater than குவான்டிட்டி 1 இப்படி கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் நம்ம எங்கே லேக் ஆகும்னா குவான்டிட்டி 2க்கும் குவான்டிட்டி 1க்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ கவனிங்க, இதை வச்சு பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் இதில் 4 நம்பர் இருக்குது. புரியுதா?
ஃபர்ஸ்ட் இதை வச்சு கம்பேர் பண்ணுறேன். இப்படி பார்த்தா இது பெருசு, இது பார்த்தாலும் 4 கியூப் பெருசு, 3 பவர் 8 பெருசு. ஓகே, ஸோ இதை விட இது பெருசா? இதையும் கம்பேர் பண்ணுறேன். 6 விட 16 பெருசு, 3 விட 4 பவர் 4, இப்படி பார்த்தாலும் இது பெருசு. அதுக்காக அப்படியே இது குவான்டிட்டி 1 கிரேட்டர் தென் குவான்டிட்டி 3 போட்டு 2 முடியுமா? முடியாது. இதை கம்பேர் பண்ணணும். எல்லா நம்பரை பார்த்தாலும் இங்கே இருக்கிறத விட இங்கே அதிகமாக தான் இருக்குது. புரியுதா? ஸோ குவான்டிட்டி 1 கிரேட்டர் தென் குவான்டிட்டி 2, குவான்டிட்டி 3 கிரேட்டர் தென் குவான்டிட்டி 1. ஸோ திஸ் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 3 குவான்டிட்டிஸ். புரிஞ்சா? ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது, இங்கே கூட நீங்கள் ஒரு ஆவேசத்தில் பண்ணிடுவீங்க. பட் இதை நம்ம என்ன பண்ண முடியாது, அப்ரிவேட் பண்ண முடியாது. நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணணும், லாஜிக்கலாக தான் அதை எலிமினேட் பண்ண ட்ரை பண்ணணும். ரைட்? ஓகே. The average weight of the 5 persons ABCD is 73 kg. ஓகே, ஸோ 5 பேர்னா 365 வருமா? ஸோ 350 ஒரு 15, 365. If a new person whose weight is 25 kg less than that of A. ஸோ ஏனோட ஏவை விட 25 kg லெஸ் ஆனவன் தான் இ. புரிஞ்சா? ரைட்டா? ரைட். தென் ஃபைண்ட் த நியூ ஆவரேஜ் ஆஃப் தி வெயிட் ஆஃப் தி குரூப். ஓகே ஓகே. இப்போ 5 பேர் இருந்தது, எனக்கு 6 பேராக ஆயிட்டாங்க. ஆனால் எனக்கு ஈனோட வெயிட் இங்கே ஆட் பண்ணுறப்ப என்ன ஆட் ஆகும்? 365 + A - 25 தான் ஆட் ஆகும். ஆகுமா? ஆகாதா? அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 6 பேரோட டோட்டல் வெயிட் வந்து 340 + A / 6ன்னு கிடைக்கும். ஸோ த ஆன்சர் வாஸ் கேனாட் பி டிட்டர்மைன். என்ன நிறைய பேர் பண்ணுவீங்கன்னா, ஸோ இந்த இருக்க ஆப்ஷன்ஸ் எடுத்து வச்சு இங்கே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கேனாட் பி டிட்டர்மைனில் நிற்குதுன்னா, நீங்கள் ஆன்சர்ஸ் எடுத்து ஒன்று யூஸ் பண்ண என்ன ஆகும்னா, மல்டிபிள் ஆன்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ என்ன கிடையாது, ஆக்சுவலாக அதுக்கு வந்து ஒரு எக்ஸாக்டான சொல்யூஷன் கிடையாது. அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் படி அதுக்கான ஆன்சர் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அதோட நிறுத்திக்கணுமே தவிர்த்து நீங்கள் ஆப்ஷன்ஸ் வச்சு மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் ஆன்சர் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் அ ட்ராப். ஸோ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கேனாட் பி டிட்டர்மைன் கொஷின்ஸ்க்கு முடிஞ்ச அளவுக்கு ஆன்சரை வச்சு எலிமினேட் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. ஓகே ஓகே ஓகே. ஸோ இது வந்து ஒரு கேஸ் ஸ்டடி. ஸோ தேர் ஆர் 3 ஸ்கூல்ஸ். இது வந்து ஆக்சுவலாக ஒரு ட்ராப் மாதிரி ஒரு கொஷின் நினைக்கிறேன் இது. ஏன்னா இது கால்குலேட்டிவாக போகும். ஓகே ஓகே. ஸோ இது 2 விதமாக அப்ரோச் பண்ணுவோம். There are 3 schools, A, B, C, and the total number of students, boys and girls in the 3 schools. என்ன புரியுது ஸ்டார்டிங்லேயே? A, B, C, boys, girls. ஸோ டோட்டல் வந்து எனக்கு 290. இது ஸ்டார்டிங்கில் பேசுகிறாங்க. அதை வச்சு எனக்கு என்ன தெரியுது, ஸோ ஒரு கிளாஸ்லையும் கண்டிப்பாக பாய்ஸ் கேர்ள்ஸ்க்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். The number of girls in school B. The number of girls in school B is half of the number of boys in school A. ஸோ இங்கே 2xன்னு வச்சா இங்கே xன்னு வைக்கலாமா? Okay. The number of girls in school A inga is 75% of the number of boys in school B. So inga 4y vacha inga 3y vaiklama. Okay okay. The number of girls in school C is 5 less than the number of girls in school C is 5 less than the number of boys in school B. So 4y - 5. Okay. The number of girls in school C is 2.2 times the number of boys in school C. ஸோ இங்கே இருக்க பாய்ஸ் உடைய 2.2 டைம்ஸ் இது. புரிஞ்சதா? ஓகே. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, சம்டைம்ஸ் சில பேர் இங்கே 2.2x காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம், இங்கே வந்து 5Aன்னு எடுத்துக்கலாம், இங்கே 11Aன்னு எடுத்துக்கலாம், புது வேரியபிள் கொடுப்பீங்க. அண்டர்ஸ்டாண்ட்? உங்களால் என்ன பண்ண முடியாதுன்னா, இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா அடுத்து ஒரு க்ளூ கொடுத்துருப்பாங்க, அது வந்து அதில் 2 வேரியபிள் தான் இன்க்ளூட் ஆகும். அப்போ என்ன ஆகாதுன்னா 2 வேரியபிளையும் 3 வேரியபிளையும் உங்களால் சால்வ் பண்ண முடியாது. ஸோ அது வந்து ஒரு ட்ராப் ஆயிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும், இருக்க வேரியபிள்ஸ் வச்சு காமனாக மூவ் பண்ண ட்ரை பண்ணணும். ஓகே. ஸோ என்ன தெரியுது இந்த இடத்துல, ஸோ இது வந்து எனக்கு 5 பார்ட்டு, இது எனக்கு 11 பார்ட். அப்போ இது என்ன வரும், 4y - 5 × 5 / 11. இதில் டவுட் இருக்கா? இந்த 11 பார்ட் வந்து இந்த 4y - 5 குறிக்குது. எனக்கு இந்த 5 பார்ட் தான் இந்த சீனுடைய பாய்ஸை குறிக்குது. புரிஞ்சா? ஓகே. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணிங்கன்னா ஸோ ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஸோ த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஸ்கூல் பி இஸ், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஸ்கூல் பி என்ன, 4y + x இஸ் ஈக்குவல் டு 15 மோர் தென் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஸ்கூல் சி. புரிஞ்சா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன, 4y - 5 × 5/11 என்ன வரும், ஐ மீன் புரியுதா? இந்த 4y - 5 நான் காமனாக வெளில எடுக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் 5/11 + 1 இருக்குமா, அப்போ 16/5 போடலாமா? இதில் டவுட் இருக்கா? இல்லை. ஓகே. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்.
இப்போ அடுத்த ஈக்குவேஷன் என்ன பண்ணணும்னா, கண்ண மூடிட்டு எல்லா ஈக்குவேஷனும் ஆட் பண்ணணும். ஏன்னா, நமக்கு தான் டோட்டலா சேர்த்து 219 தெரியும்ல. புரியுதா உங்களுக்கு நான் பேசுறது? அப்ப என்ன ஆகும்? 7y plus 3x plus 4y minus 5 into 16/5 is equal to 290. இதுல எதுவும் சந்தேகம்? இருக்கக்கூடாது. இல்ல. ஸோ இப்போ வந்து இதை நம்ம தனியாக சால்வ் பண்ணணும், இது தனியாக சால்வ் பண்ணணும். ஆக்சுவலாக இது ஒரு கைண்ட் ஆஃப் மெத்தட். நான் இன்னொரு மெத்தடில் போட போகிறேன். அது வந்து மேபி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ அதை நோட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ணால் என்ன வரும்? 5 டேபிள்ஸ் இங்கே வந்துச்சுன்னா 20y ப்ளஸ் 5x இஸ் ஈக்குவல் டு 75 ப்ளஸ் 64y மைனஸ் 80. புரிஞ்சா? இது மைனஸ் 5 வரும். ஸோ இந்த பக்கம் கொண்டு வாங்க. இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா 44y மைனஸ் 5x இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ இது வந்து ஒரு ஈக்குவேஷன். ஸோ இதை சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 5 டேபிள்ஸில் மல்டிப்ளை பண்ணால் 35y ப்ளஸ் 15x ப்ளஸ் 64y மைனஸ் 80 இஸ் ஈக்குவல் டு 1450. ஓகே ஓகே. ஸோ இப்போ பண்ணால் என்ன கிடைக்கும்? 99y ப்ளஸ் 15x இஸ் ஈக்குவல் டு இந்த 80 எந்த பக்கம் போச்சுன்னா 1530. ஓகே ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? இதை வந்து நான் பேலன்ஸ் பண்ணுறேன். ஸோ இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? 120 132y மைனஸ் 15x இஸ் ஈக்குவல் டு 15. புரிஞ்சா? ஸோ இதுக்கு இது கேன்சல். 220 231y இஸ் ஈக்குவல் டு 1545. ரைட்? ஓகே ஓகே. ஸோ எங்கேயோ தப்பு பண்ணியாச்சு. 5ஆ 6ஆ? எது பண்ணாலும் வரல. ஓகே 7 எங்கே மிஸ்டேக் பண்ணோம்? 7y ப்ளஸ் 3x. ஸோ 15x 35y 64y கரெக்டாக தான். 64y மைனஸ் 80 5னா 1450. ஓகே. ஸோ 20y ப்ளஸ் 5x இஸ் ஈக்குவல் டு 75 ப்ளஸ் 64y மைனஸ் 80. ஓகே. ஸோ 44y மைனஸ் 5x இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5 போச்சுன்னா ப்ளஸ் 5. ஓகே. இப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 15. ஓகே. 120 132y. ஸோ 220 231y இஸ் ஈக்குவல் டு 1545. ஓகே. எங்கே total number of students in school B 4y plus x. Okay, is 15 more than the total number of students in school C. இதில் எதுவும் மிஸ்டேக் இருக்கா? 5/11. ஓகே 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 16/11 தானே வரும். இங்கே எங்கே 5 வந்துச்சு? ஓ சாரி ஃபார் த மிஸ்டேக். ஓகே. ஸோ 16/11னா 11ஆல் மல்டிப்ளை பண்ணால் 44y ப்ளஸ் 11x இஸ் ஈக்குவல் டு 165 ப்ளஸ் 64y மைனஸ் 80. இந்த அப்படியே இந்த பக்கம் கொண்டு வாங்க. 11x மைனஸ் 20y இஸ் ஈக்குவல் டு 85. ஸோ 11ஆல் மல்டிப்ளை பண்ணால் 77y ப்ளஸ் 33x ப்ளஸ் 64y மைனஸ் 80 இஸ் ஈக்குவல் டு 290னா ஸோ 3190. ஸோ இதை கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? 130 141y ப்ளஸ் 33x இஸ் ஈக்குவல் டு 3270. ஸோ இப்போ என்ன பண்ணோம்? ஸோ இது வந்து 11ஆல் மல்டிப்ளை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஸோ 33x ப்ளஸ் மைனஸ் 60y இஸ் ஈக்குவல் டு 240 255. ஸோ இதுக்கு மைனஸ், இதுக்கு ப்ளஸ், இதுக்கு மைனஸ். ஸோ இது கேன்சல். ஸோ 81y இஸ் ஈக்குவல் டு 3015 இருக்குமா? ஓகே. ஸோ 81 4 சார் வராது. ஸோ 3 சார் 3 சார்னா 2400 சாரி 243. 57னா 58 5 இருக்கும். ஸோ இதுவுமே வரல. 9 டேபிள்ஸா? 7 டேபிள்ஸ் 560. 5 + 11. ஓகே. 16/11. ஓகே, கரெக்டாக தான் போடுறேன். 77 36 64 இங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். The number of girls in school C is 5 less than the number of boys in school B. ஓகே. இங்கே செல்லும் இந்த ஓகே. ஸோ நான் வந்து கொஞ்சம் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் பண்ணுறேன். ஸோ
201y is equal to 3015. So y is equal to 15. Y is equal to 15 இங்க சப்ஸ்டிட் பண்ணா 300, 385. அப்போ x நோட வேல்யூ 35. So the answer was 70, 45, 35, 60. இதோட 5 கம்மினா அது 55. இது 11 part 55னா இது 25. ஓகே, ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு அப்ரோச். ஸோ இன்னொரு அப்ரோச் நான் என்ன சொல்ல வரேன்னு கவனிங்க. ஸோ லெட் அஸ் கன்சிடர் ஏபிசி. ஓகே, ஸோ பாய்ஸ் கேர்ள்ஸ். ஸோ யுவர் டிசிஷன். ஸோ நான் போட்டு மட்டும் தான் காட்டுவேன் இப்படி போடலான்னு. உடனே இது வந்து தப்பு, இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் நான் பேச வரல. பட் இப்படியும் போடலாம் அப்படின்றத நான் சொல்ல வரேன். ஓகே ஓகே. ஸோ என்ன எடுத்தோம், நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் ஸ்கூல் ஏ இஸ் 75%. ஸோ 4y 3y. ஓகே, இப்படிலாம் எடுத்திருப்போம். என்ன பண்ணியிருப்போம், நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் ஸ்கூல் வந்து ஆஃபா. ஸோ 2x எக்ஸா. இப்போ என்ன ஆகுனா, எனக்கு இங்கே 4y ப்ளஸ் 4y மைனஸ் 5. இங்கே நான் அந்த ஃப்ராக்ஷன் எடுக்கிறது பதில் நான் எப்படி யோசிக்கிறேன்றதை கவனிங்க. இது என்ன பண்ணலாம், இப்படி எடுக்கலாம். புரியுதா உங்களுக்கு? இப்போ இங்கே இருக்கிறதுக்கு இதுக்கு வந்து 5:11 பார்ட் இருக்கும். சரியா? ஓகே ஓகே. ஸோ நான் என்ன எடுக்கலாம்னா, இதை 44xன்னு எடுக்கலாம். சாரி 44yன்னு எடுக்கலாம். இதை 44y ப்ளஸ் 5ன்னு எடுக்கலாமா? எடுக்கக்கூடாதா? இதை விட இது 5 கம்மி. புரியுதா? அப்போ நாங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், 20yன்னு எடுத்துக்கலாம். புரியுதா உங்களுக்கு? அப்ரோச் புரியுதா? ஐ மீன் இதை 20y, இது 44y. ஸோ இது 5 பார்ட்டி, இதை விட 2.2 டைம்ஸ். இதை விட எனக்கு இது 5 அதிகம்னு சொன்னால் ஒன்று தான், இதை விட இது 5 கம்மின்னு சொன்னாலும் ஒன்று தான். இப்போ என்ன ஆகும், இதனுடைய 75% இங்கே வரும். அப்போ என்ன ஆகும், 33y ப்ளஸ் 3.75. இங்கே தான் நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க இது கஷ்டமான அப்ரோச்னு சொல்லிட்டு. ஸோ பட் நான் ப்ரொசீட் பண்ணுறேன். ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கவனிங்க. ஸோ இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுவோமா? ஸோ 44 ப்ளஸ் 33 77. 77y ப்ளஸ் இது ஒரு 64 ப்ளஸ் 3x ப்ளஸ் 3.75 இஸ் ஈக்குவல் டு 290. ஓகே, ஸோ இது வந்து தெரிஞ்சது. 130 141 எக்ஸ் 130 141 141y ப்ளஸ் 3x இஸ் ஈக்குவல் டு 286.25. இதில் டவுட் இருக்கா? ஓகே. அடுத்து த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஸ்கூல் பி எவ்வளோ? 44y ப்ளஸ் 5 ப்ளஸ் எக்ஸ் இஸ் 15 மோர் தென் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஸ்கூல் சி. அப்போ என்ன வரும், 64yன்னு வருமா? வரும் தானே? இந்த பக்கம் வந்துச்சுன்னா இந்த 5 அந்த பக்கம் போகுமா? அப்போ என்ன ஆகும், எக்ஸ் மைனஸ் 20y இஸ் ஈக்குவல் டு 10. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், ஈஸியான அது 3ஆல் மல்டிப்ளை பண்ணலாம் தானே? 141y ப்ளஸ் 3x இஸ் ஈக்குவல் டு 286.25. 3x மைனஸ் 60y இஸ் ஈக்குவல் டு 30. இதுக்கு மைனஸ், இதுக்கு ப்ளஸ்ஸு. ஸோ இதுக்கு மைனஸு. ஸோ 201y இஸ் ஈக்குவல் டு 256.25. y இஸ் ஈக்குவல் டு 1.25. ஓகே, ஸோ செக் பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 எப்படி 1.25னா 50 50 50 1.5. வேற ஏதாவது மிஸ்டேக் பண்ணா 3.75. ஓகே, இந்த 5 யார் கூட்டுவா? ஓகே, இந்த 5 கூட்டிங்கன்னா 281.25 வரும். ஓகே ஓகே. y is equal to 1.25. y is equal to 1.25 என்ன வருங்க, எக்ஸ்னோட வேல்யூ 35 வருமா? இங்கே 35னா இங்கே 70. ஓகே ஓகே. இங்கே 70னா இப்போ இங்கே அப்ளை பண்ணுங்க. 1.25 வரும், 55 + 5 60. இதில் 75%. ஸோ இங்கே 45. அப்போ இங்கே எக்ஸ்னா இங்கே 35. இப்போ ஒய்னா இங்கே என்ன வரும், 25ன்னு வருமா? புரியுதா? ஸோ 25 வந்து 5 பார்ட்னா அப்போ இங்கே 55ன்னு வருமா? ஸோ இங்கே 80, இங்கே 95, இங்கே 115. ஓகே, இதில் எதுவும் டவுட் இருக்கா? ஐ மீன் கைண்ட் ஆஃப் அப்ரோச். ஸோ வேணுன்றவங்க சில இடத்துல இது அப்ளிகபிள் ஆகும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஐ மீன் நம்ம இங்கே ஃப்ராக்ஷன் வச்சதுனால தான் இது வந்து ஃப்ராக்ஷனாக மாறும். நான் இந்த மாதிரி ஆல்டர் பண்ணி போட்டிருக்கேன் நிறைய டைம். ஸோ ட்ரை அட் யுவர் ஓன் காஸ்ட். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் பாய்ஸ் இன் ஸ்கூல் ஏ அண்ட் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் ஸ்கூல் சி? கொஸ்டின் இப்படி தான் இருக்கும், ஏன்னா சால்வ் பண்ணுறது டைம் எடுத்துட்டாங்களே.
70. Girls in school C வந்து 55. 5 14s are 5 11s are. The number of girls in school B 35 is approximately what percentage of total number of students in school C? So 80. 5 7s are 5 16s are. ஒரு பார்ட்னோட வேல்யூ 6.25. 42 ஒரு 1.75. ஸோ 43.75%. 7/16க்கு சில பேருக்கு டேரெக்டாக தெரியும் 43.75. ஸோ எனக்கு வந்து 1/16ஓட வேல்யூ வந்து 6.25 தெரியும். அப்போ என்ன பண்ணலாம்? இது வந்து 6.25 மல்டிப்ளை பண்ணி நான் ஆன்சர் போட்டுப்பேன். ஓகே, if 20% of boys from school B, ஓகே 12 பேர் and 20% of girls from school C are shifted to new school D. அப்போ இங்கே ஒரு 12, கேர்ள்ஸ் வந்து ஒரு 11, டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ? 23. Find the difference between total number of boys in all schools and girls. 130 ஒரு 25 என்ன? 155. அப்போ இங்கே 135 தான் வரும். 80 ஒரு 55, 135, ரெண்டு டிஃபரன்ஸ் 20. ஓகே, the number of girls in school A is how much percent more or less than the number of boys in school C? இதோட இது எவ்வளோ அதிகம்? சாரி, பாய்ஸ் இது கம்பேர் பண்ணுறாங்களா? ஸோ இது 20 அதிகம். ஓகே, 20ன்றது எத்தனை பர்சன்டேஜ்? 80%. ஓகே, ஸோ இதோட கொஸ்டின் முடிஞ்சு. A shopkeeper marks his goods 50% above its cost price. 2x cost price, 3x marked price. He allows a discount of rupees 36. Selling price is 3x minus 36. And he earns a profit of 24. Selling price is equal to cost price plus profit. புரியுதா? ஏன்னா நீங்கள் கடைசி எப்படி தான் ஈக்குவல் பண்ணி ஆகணும். ஸோ 2x plus 24 is equal to x is equal to 60. What will be the discount? நல்லா கவனிக்கணும். What will be the discount if he sells at 5% profit? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் என்ன? 120. செல்லிங் ப்ரைஸ் என்ன? 180. 5% ப்ராஃபிட்னா 126. எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேன்? 54 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கேன்? rupees x and rupees x plus 400 are invested in scheme A and B respectively. Scheme A offers 10% simple interest and scheme B offers 14% simple interest. Both the schemes are invested for 2 years. The total interest received from both the schemes together is 640. இது 20%. சாரி, இது 20%. இது 28%. இன்ட்ரெஸ்ட் சேர்த்து கொடுத்துருக்காங்களா? 20%னா 0.2x, 28%னா 0.28x, 28னா 112 is equal to 640. 0.48x is equal to 528. 48 10s are 480. I mean 100s are 480. ரிமைனிங் 48 இருக்குமா? கரெக்டா? 100னா எப்படி 48 தான் வரும். நீங்களாம் எப்படி யோசிக்கணும்னா இப்படி யோசிக்கணும். புரியுதா? ஸோ 1000 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 480 வரும். திரும்ப 100 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒரு 48 வரும். இதனுடைய மல்டிபிள்னு இது உங்களால் ஈஸியாக கெஸ் பண்ண முடியும்னு சொல்ல வரேன். ஓகே, ஒன்றும் இல்லை. எக்ஸு 10% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா 20%, எக்ஸ் ப்ளஸ் 400 14% இன்ட்ரெஸ்ட்னா 28%. ஸோ இது ரெண்டுத்துக்கும் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே, ஸோ சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். தொடர்ந்து இணைப்பிலீர்கள். ஓகே, ஸோ எந்த கேள்வியில் தவற விட்டோம்னா இதில் தவற விட்டோம். ஓகே ஓகே, ஸோ இந்த மாதிரி கேள்விகள் பெருசாக கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? போடணும். ஓகே, there are 2 containers A and B. ஓகே ஓகே, கண்டெய்னர் ஏல வந்து மில்க் வந்து 8x, வாட்டர் வந்து 7x, ரைட்டா? ரைட். The quantity of milk in container B is 62.5% of the milk in container A. Milk 5x, 5/8 தானே? ரைட். வாட்டர், அந்த வாட்டர் இந்த கண்டெய்னர் B is
4 liter less than the water in container A. அப்போ 7x minus 4. If the contents of the both containers are poured into a new container C. ஸோ புது கண்டெய்னர் சியில் ஊற்றுறாங்க. அப்போ என்ன ஆகும்? மில்க்கு 13x, வாட்டர் 14x minus 4. ஓகே, the difference between the total milk and total water in C becomes 8 liters. இப்போ சந்தேகம் வரும், இது பெருசா இது பெருசான்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே, இப்போ எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணியே பார்த்துடணும். ஸோ minus 14x plus 4 is equal to 8. minus x is equal to 4. ஸோ தப்பு. 14x minus 4 minus 13x is equal to 8. x ஓட வேல்யூ 12. Find the quantity of water present in container C. 12 14 168. அதில் 4 போச்சுன்னா 164 லிட்டர்ஸ். ஓகே ஓகே, ஸோ நம்பர் சீரியஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கேஸ்லெட் மாதிரி கேட்பாங்க. ஐ மீன் அதில் 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் கேட்குறது, இல்லை 2 கொஸ்டின் மினிமம் கேட்குறது. என்ன மாதிரி கேட்க மாட்டாங்கன்னா ப்ரிலிம்ஸ் மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு அதை மட்டும் மிஸ்ஸிங் நம்பர் கண்டுபிடிங்க, அந்த மாதிரி பேட்டர்ன் வந்து மோஸ்ட்டாக வந்து மெயின்ஸில் இருக்காது. ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு அதை வச்சு கொஸ்டின்ஸ் க்ளூஸ் யூஸ் பண்ணுறது வந்து இருக்கும். சரியா? ஓகே, ஸோ ஓகே, இது வந்து ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் P and Q by solving the given number series and answer the following questions. எத்தனை கொஸ்டின் இருக்கு? 3 கொஸ்டின் இருக்கு. அடுத்து DI. ஓகே, ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு சீரியஸ் ஃபைண்ட் பண்ணுவோம். 3 மல்டிபிள் 1254 இன்ட்டு 3 3762 ப்ளஸ் 3 இன்ட்டு 3 ப்ளஸ் 3. நம்ம என்ன பண்ணுவோம்னா எடுத்தோடனே இங்கே தான் சின்னதாக இருக்குது, இங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, பெருசாக இருக்கிறது நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். மல்டிபிள் இருக்கா இல்லை டிஃப்ரென்ஸில் இருக்கா அப்படின்றத வச்சு. கவனிங்களேன், இப்போ 13,000 இருக்குது, இந்த 7,000 சம்திங் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டிஃப்ரென்ஸ் தான் பார்ப்பீங்க மோஸ்ட்டாக. இதோட மல்டிபிள் இல்லை 9,000 இருக்குன்னு வச்சுப்பேன், டிஃப்ரென்ஸ் தான் பார்ப்போம். பட் ரொம்ப பெருசாக இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு மல்டிபிளில் செக் பண்ணணும். அப்போ என்ன பண்ணிடலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து இதுவும் 3 டைம்ஸ் மட்டும் ஆகுதா, இன்டூ 3 பண்ணால் 1251 ப்ளஸ் 3. அப்போ இன்டூ 3 ப்ளஸ் 3 இன்டூ 3 ப்ளஸ் 3னா 414 ப்ளஸ் 3 417. அப்போ இன்டூ 3 ப்ளஸ் 3 என்ன வரும், பின்னோட வேல்யூ 45. ஓகே ஓகே, 8 Q 49 88 144 219. ரைட்டா? ரைட். ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். என்ன சின்ன சின்ன நம்பர் தானே இருக்குது. ஸோ 39 ஒரு 12 ஒரு 44 வந்து 56. ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு 75. புரிஞ்சா? ஓகே, நான் ஒரு பேட்டர்னில் யோசிக்கிறேன், கவனிங்களேன். 3 இன்ட்டு 13, 4 இன்ட்டு 14, 5 இன்ட்டு 15. ஓகே, ஆக்சுவலாக இது கரெக்டுலாம் இல்லை. சம்டைம்ஸ் வந்து நம்ம மைண்ட் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் ஆகும்ல, அந்த மாதிரி யோசிக்கிறப்ப நம்ம இப்படி யோசிக்கிறோன்னு வச்சுப்பேன். அப்போ இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் வரணும், 2 இன்ட்டு 12. அப்போ இங்கே 24 டிஃப்ரென்ஸ் வரணுமா? அப்போ இங்கே 1 இன்ட்டு 11, இங்கே 11 டிஃப்ரென்ஸ் வரணுமா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரும், 35 வரும். 8ஓட 35 ஆட் பண்ணால் 49 வருமா? அப்போ இந்த பேட்டர்ன் தப்பு. ஓகே ஓகே, அடுத்த பேட்டர்ன் எப்படி யோசிக்கிறோம், டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ். இங்கே 17, இங்கே 19, கரெக்டு தானே? ஸோ இங்கே 17, இங்கே 19. நம்ம மைண்ட் எப்படி ஒர்க் ஆகும், ஒன்று ப்ரைம் நம்பர் சீரியஸ், இல்லை ஆட் நம்பர் சீரியஸ். ஓகே ஓகே, ப்ரைம் நம்பர் சீரியஸில் செக் பண்ணால் இங்கே 13 வரும், இங்கே 11 வரும். அப்போ இங்கே 13னா இங்கே 26, இங்கே 11னா இங்கே 15. கரெக்டாக? அப்போ இங்கே ஆட் பண்ணால் இங்கே 23 வரும். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் 29 கரெக்டாகுதா? புரியுதா? ஸோ இதில் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும். இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் 11, இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் 13. அப்போ டிஃப்ரென்ஸ் இங்கே வச்சுட்டு இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணும், இங்கே டிஃப்ரென்ஸ் வச்சுட்டு இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணும். ஓகே, நம்ம இன்கேஸ் ஆட் நம்பரில் செக் பண்ணியிருந்தோம், ஐ மீன் ஆட் நம்பர் பேட்டர்னா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி சந்தேகம் வரும்ல, ஆட் நம்பர் பேட்டர்னில் செக் பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணுவோம், ஸோ 15 மைனஸ் பண்ணால் இங்கே 24, இங்கே 13 மைனஸ் பண்ணால் இங்கே 21. அப்போ இங்கே 29 வருமா, சாரி 19 வருமா? அப்போ இங்கே 24 ஆட் பண்ணால் 49 வருமா? ஸோ தப்பு. ஸோ ஆன்சர் Qனோட வேல்யூ 23. முடிஞ்சு. என்ன பேட்டர்ன், ப்ரைம் நம்பர் டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸில் பேட்டர்ன். ரைட் ரைட். இப்போ எல்லாத்தையும் அழிச்சிடலாமா? அவ்வளோதான். ஸோ 2 வேரியபிள் கண்டுபிடிக்க போகிறீங்க,
அடுத்து அவங்க கேட்குற கொஸ்டின்லாம் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். 47 × 3 என்ன? 141 இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு P + Q என்ன? 68 + 2.5 என்ன? 70.5. 2 × 70.5 என்ன? 141. ஓகே ஓகே. 72 greater than P. ஆமாம் கரெக்டு. P greater than Q. ஆமாம் கரெக்டு. Q greater than 27. தப்பு. Difference between P and Q is multiple of 11. ரெண்டுத்துக்கு difference 22. 11 multiple. So 1 and 3 follows. Okay. ஓகே. அடுத்து இந்த கேள்வி தான் கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம இந்த வேரியபிள் வேணும். If fourth term of the series is n times the value of Q. Fourth term of series 1 is n times. Fourth term of series 1 என்ன ஃபர்ஸ்ட்? Series 1 உடைய fourth term என்ன? 138. Is n times of Q. Okay. Find the value of x. Square root of 2p என்ன? 90. Q நோட வேல்யூ என்ன? 23 plus x is equal to 111. Squaring on both sides. 90 plus 23 plus x is equal to 121. 103 அந்த பக்கம் போச்சுன்னா 113 அந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும்? 8. ஓகே. ஸோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 8. ஸோ இது வந்து 3 கேள்வி. ஏன் இவ்வளோ ஈஸியாக கேட்குறாங்கன்னா, ஸோ எல்லாமே 1 மார்க் கொஷின் குவான்ஸில். எஸ்பிஐ கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே 1 மார்க். ஸோ அதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுட்டு ஹேண்டில் பண்ணணும். ஒரு கொஷின் இப்போ டிஐயில் சப் கொஷின் வரல அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது, அது கூட ஃபைட்லாம் ரொம்ப நேரம் பண்ணக்கூடாது. ஸோ சிம்பிளாக ஸ்கிப் பண்ணணும். ஸோ நிறைய கொஷின் நீங்கள் போடணும், மேக்ஸிமம் கொஷின்ஸ் அட்டன் பண்ணால் கண்டிப்பாக எல்லா பேட்டர்ன்ஸ்லையும் கொஷின்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகே ரைட். பார் கிராஃப் இஸ் given below which shows the average number of students present in school A and B together on 5 different days. ஸோ இது என்னது பார் கிராஃபில் ஷோ பண்ணுறது? எனக்கு ஆவரேஜ். ஸோ மண்டே A + Bன்றது 2 ஸ்கூல் இருக்குது. புரியுதா? ஸோ எத்தனை என்டிடி பற்றி பேசுகிறாங்கன்றதான் கவனிக்கணும். நீங்கள் என்ன உடனே ஸ்ட்ரைக் பண்ணிக்கக்கூடாது. அப்போ ரெண்டுத்துலேயும் ப்ரெசென்ட்டு ஆப்சென்ட் இருக்காங்க, அப்போ 4 என்டிடி, அப்போ 4ஆல் மல்டிப்ளை பண்ணமா? கிடையாது. ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரெசென்ட் இன் ஸ்கூல் A and B. 2 ஸ்கூலா? அப்போ ரெண்டுத்தினுடைய ஆவரேஜ் தான் இது. அப்போ மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. ஆவரேஜ் இதுனா அப்போ ஏ ஸ்கூல் பி ஸ்கூல் தனித்தனியாக இருக்குமா? புரியுதா? ஸ்கூல் ஏவில் ப்ரெசென்ட் ஆனவங்க, ஸ்கூல் பியில் ப்ரெசென்ட் ஆனவங்க. அப்போ இது 76ஆ, 60ஆ, 64ஆ, 84ஆ? ஓகே. The total number of students present in school A over all 5 days is 16 more than that of student present in school B over all 5 days. நல்லா கவனிக்கணும். இதை நான் அப்ரோச் பண்ணுற விதம் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது எல்லா இடத்துலையுமே யூஸ் ஆகும். சம்டைம்ஸ் டிஎல் கோட் பண்ண ஃபஸ்ட் டோட்டல் கண்டுபிடிங்க. 136. 136னா 206, 212. இது ஒரு 148. அப்போ என்ன வரும்? 350, 360. இப்போ தெளிவாக கவனிங்க, ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 16 அதிகம். ஓகே, நல்லா தெளிவாக இந்த இடத்துல கவனிங்க. இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க, எது பெருசுன்னு கூட உங்களுக்கு தெரில. ஓகேவா? பெருசு வந்து அப்புறமா பார்த்துப்போம். ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 16. கண்ணை மூடிட்டு ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் பண்ணணும், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஐ மீன் டோட்டல் வேல்யூ ஒன்று இருக்கும். இப்போ A + Bனோட வேல்யூ 40, ஏக்கும் பிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு 10. இப்படி வச்சுப்பேன். ஃபஸ்ட்டு விஷயம் டோட்டலையும் அந்த டிஃப்ரென்ஸையும் ஆட் பண்ணணும். சரியா? அப்புறம் 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ வர ஆன்சர் தான் இங்கே போடணும். எதுக்கு பெருசோ அதுக்கு அந்த ஆன்சரை போட்டுரும். கவனிங்க, A - B = 10ன்னு வச்சுப்பான். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் டோட்டல் என்ன? 50. அப்போ ஏனோட வேல்யூ 25, பினோட வேல்யூ 50. நான் என்ன பண்ணேன், இந்த டோட்டல் வேல்யூவையும் இந்த டிஃப்ரென்ஸையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். அதே போல் என்ன பண்ணோம், இதையும் ஆட் பண்ணால் 376ஆ? நான் சொல்கிறது புரியுதா? ஸோ 2ஆல் டிவைட் பண்ணி எதுக்கு போடணும் அந்த வேல்யூவை? எது பெருசோ அதுக்கு போடணும். அப்போ 376 டிவைட் பண்ணால் 188. ஓகே, அப்போ இங்கே 172. ஏன் 188 இங்கே போட்டேன்? ஏன்னா எனக்கு இது பெருசு. நான் என்ன சொன்னேன், எது பெருசோ அதுக்கு தான் 2ஆல் டிவைட் பண்ணி வர ஆன்சரை போடணும். அப்புறம் டிஃப்ரென்ஸ் எதுக்கும் பார்க்கணும், இதுக்கும் பார்க்கணும். ஆனால் மைண்டில் என்ன பண்ணலாம், இதை விட 16 கம்மியாக டக்கு நீங்கள் போட்டுடலாம். அது ஈஸி தானே? புரியுதா நான் சொல்ல வர கான்செப்ட் உங்களுக்கு? ஐ மீன் இது இதையும் டிஃப்ரென்ஸையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். அது எதுக்கு பெருசாக வேல்யூ வரணும்னு அவங்க சொல்லியிருக்காங்களோ அதுக்கு போடுங்க. இதுக்கும் எனக்கு டிஃப்ரென்ஸ் 16ன்னு தெரியுமா? அப்போ இதுலேருந்து 16 மைனஸ் பண்ணி இங்கே போடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. ரைட்டா? ரைட்.
இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? The ratio of 5 students, sorry, number of students present in school B on Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday. ஓகே, இது 172. 16 ஒரு 13 எவ்வளோ? 29. 29 5 எவ்வளோ? 34. 34 9 எவ்வளோ? 43. ஓகே, 4ஆல் பெருக்கினா 172 வருமா? ஒரு பார்ட்னோட வேல்யூ 4. அப்போ இங்கே டிஃப்ரென்ஸ் 40, 32, 24, 44, 48. முடிஞ்சா? ஸோ இப்போ வந்து சப் கொஷனுக்கு வந்து ஆன்சர் பண்ணலாம். ஆன் வெனஸ்டே, இது எல்லாமே என்னது? ஒரு மினிட்டு. ஓகே, on Wednesday, if 20% of total enrolled students in school A were absent. Wednesday ஏல 20% absent. அப்போ இந்த 24 என்னது? டோட்டலாக உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய 80%. அப்போ டோட்டல் எவ்வளோ? 30 பேர். ஃபைன் த டோட்டல் என்ரோல் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுருக்காங்க. ஸோ 30. இந்த லெவலில் தான் இருக்கும் பேப்பர். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்த்து டிஃப்ரெண்ட்டாக அங்கே குழம்பிடுவோம். அவ்வளோதான். இஃப் ஆன் சாட்டர்டே the number of present students in school A is increased by 25% as compared to Friday. 25% increase ஆனா என்ன? ஃபர்ஸ்ட் சாட்டர்டேன்னு எழுதி பழகுங்க. A 25% increase ஆனா என்ன வரும்? 60. ஸ்கூல் B 25% compared to Monday. 25% குறைஞ்சா என்ன வரும்? 27. புரியுதா? 25% என்ன? 9 தானே? ஸோ 9 மைனஸ் ஆச்சுன்னா 27. Find the total students present on Saturday in both the schools together. ஸோ நான் என்னோட அப்ரோச் என்ன பண்ணுவேன்னா, கண்டிப்பாக டிஐக்கு வந்து டேட்டா டீகோட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எழுதுனதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐ மீன் சப் கொஸ்டின்ஸ் போடுவேன். ஸோ ஒருத்தரோட அப்ரோச் வந்து டிஃபர் ஆகும். ஓகே ஓகே. ஃபைண்ட் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் ஸ்கூல் ஆன் ஏ ஆன் மண்டே, டியூஸ்டே, தேர்ஸ்டே. நான் ரவுண்ட் பண்ணுவேன். மண்டே, டியூஸ்டே, தேர்ஸ்டே. 76 ஒரு 40. 116 டிவைடட் பை 3. ஆக்சுவலாக நான் இந்த இடத்துல டிவைடே பண்ண மாட்டேன். இந்த மாதிரி குவான்டிட்டி கம்பேரிசன் கேட்டாங்கன்னா நல்லா கவனிங்க. இஸ் 2. இதே நான் கம்பேர் பண்ணுறேன். இது குவான்டிட்டி 1, இது குவான்டிட்டி 2. The average number of students on school B on Wednesday and Friday. 86 divided by 2. Quantity 1 greater than quantity 2. அவ்வளோதான். நீங்கள் டிவைட் பண்ணிங்கனாலும் ரஃபாக தான் ஆன்சர் கிடைக்கும். ஐ மீன் 37, 39 சம்திங் கிடைக்குமா? இது 43. அப்போ எங்கேயோ மட்டி தப்பாக பண்ணிட்டு வச்சுக்கிறேன். இந்த தண்டக்கரமாக வந்துடும். ஒன்றும் இல்லை, இந்த 2 இங்கே மட்டிலே பண்ணுங்க, இந்த 3 இங்கே மட்டிலே பண்ணுங்க. அவ்வளோதான். ஓகே. ஸோ ஓகே, நீங்கள் டிவைட் பண்ணி போடுவீங்கனாலும் தாராளமாக போடலாம். பட் குவான்டிட்டி கம்பேரிசன் இப்படி பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஓகே. த பிரின்சிபல் ஆஃப் ஸ்கூல் பி, ஸ்கூல் பினோட பிரின்சிபல் ஓகே என்ன டிசைட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார் பேட்ச் கொடுக்குறாராம். ஸ்டார் பேட்ச் ஓகே யாருக்குன்னா, இந்த டே வித் ஹையஸ்ட் அட்டண்டன்ஸ், எந்த டேயில் அட்டண்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு வந்து ஸ்டார் பேட்ச் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு டிசிஷன் எடுத்திருக்காரு. ஓகே ரைட்டா? However, if the attendance on the day is an odd number, in case அந்த டே பார்க்குறப்போ அவருக்கு ஆட் நம்பர் அட்டண்டன்ஸ் இருந்துச்சு, ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணிடுவாங்க, அந்த ஸ்டார் பேட்சை செகண்ட் ஐஎஸ்டி யார் அட்டண்டன்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஆடாக இருந்தால் தான். அப்போ ஐஎஸ்டி யார் இருக்காங்களோ அவங்களுக்கே கொடுக்கலாம், இன்கேஸ் ஆடாக இல்லைனா. புரியுதா? அப்போ இதில் பார்க்குறப்ப 52 இருக்கா? ஃபைண்ட் த சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் த அட்டண்டன்ஸ் ஆன் ஸ்டார் டே ஃபார் ஸ்கூல் பி. புரியுதா? இன்கேஸ் ஐஎஸ்டி ஆட் நம்பராக இருந்தால் தான் செகண்ட் ஐஎஸ்டி, இல்லைனா என்ன பண்ணணும், ஐஎஸ்டிக்கு ஸ்டார் பேட்ச் கொடுத்துருவாங்க. The number of students present on school A is in Thursday is what percent more or less than the number of students present on school B on Monday? 4 11s or 4 9s are எவ்வளோ அதிகம்? 2 part அதிகம். 2 by 9 என்ன? 22.22% more. மோஸ்ட்டாக ரேஷியோ கம்பேர் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ரேஷியோனோட ஃப்ராக்ஷன் வந்து ரொம்ப ஈஸியாக தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்க. ஓகே.
சீரியஸ் 1 கண்டைன்ஸ் 1 ராங் நம்பர் டினோட்டட் as R. ஸோ சீரியஸ் 1ல இருக்க ராங் நம்பர் வந்து R. சீரியஸ் 2 கண்டைன்ஸ் ராங் நம்பர் S. ஸோ ரெண்டுத்துலேயும் ஒரு ராங் நம்பர் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் கொஸ்டின் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகே, 4 4 24 நீங்கள் மல்டிப்ளை பண்ணலாம், புரியுதா? மல்டிப்ளை பண்ணலாம், ஆனால் எங்கேயே இடிச்சிரும்னா இன்டூ 1 + 4ன்னு போடுவீங்க, இன்டூ 1 + 4 அகைன் போடுவீங்க. ஆனால் இங்கே இன்டூ 1 + 4 செட் ஆகல, இன்டூ 2 + -2 செட் ஆகல, புரியுதா? இன்டூ 3, சரி ஓகே, இன்டூ 2ன்னு போயிட்டு இருக்கோம், இன்டூ 3ன்னு வச்சுப்போம், இன்டூ 5ன்னு வச்சுப்போம். ஆனால் இங்கே இன்டூ 7, புரியுதா? சம்மந்தமே இல்லாமல் வருது. இன்டூ 7 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 6000க்கு மேலே போகும். ஓகே ஓகே, அப்படிலாம் போட்டு கண்டுபிடிச்சி தப்புன்னு கூட கண்டுபிடிக்கலாம். ஓகே, அப்படியும் கண்டுபிடிக்கலாம். 18 22 26 50 170 890 5930. ஓகே, 7 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். 5600 ஒரு 630 6230 சம்மந்தமே இல்லாமல் அது. ஓகே, ஸோ டிஃப்ரென்ஸ் 4 4 24 6 டேபிள்ஸ் 1 டேபிள்ஸ் 120 5 720 6 120 into 6 ஒரு 110 ஒரு 4930 5040 7 சார். அப்போ எங்கே தப்பு? இங்கே இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து என்னுடைய 5 மல்டிப்ளை பண்ணால் இது வருது, இங்கே 6 மல்டிப்ளை பண்ணால் வருது, இங்கே 6 மல்டிப்ளை பண்ணால் கரெக்டு கரெக்டாக. அப்போ இங்கே 4 வரணும், இங்கே 3 வரணும். அப்போ இங்கே 4 வரணும், இங்கே 6 வரணும், இங்கே 2 வரணும். அப்போ என்ன வரும்? தப்பு வந்து 22. புரிஞ்சதா? புரியுதா உங்களுக்கு? இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இங்கே 22 வரக்கூடாது, இங்கே 20 வரணும். அப்போ இங்கே ஆட்டோமேட்டிக்காக 26, ஆட்டோமேட்டிக்காக இங்கே 24, எல்லாமே கரெக்ட். புரியுதா? ஸோ நீங்கள் இந்த பேட்டர்ன் எழுதுனதுக்கப்புறம் எப்படி மிஸ்டேக் ஃபைண்ட் பண்ணணும்? இங்கே 4 இங்கே 4ன்னு இருந்துச்சா, இப்போ இங்கே 6ன்னு வரும், இங்கே 2ன்னு வரும். ஒன்று இதிலிருந்து மைனஸ் பண்ணி புரியுதா? இந்த தப்பு கிடையாது, இதுவும் தப்பு கிடையாது. இது ரெண்டுத்துக்கும் உள்ள நடுவில் மிஸ்டேக் தான் மிஸ்டேக். அப்போ 22 தான் தப்பு. ரைட்டா? ரைட். நைன் 18 42 105 229 444 9 24 63 124 144 ஒரு 51 71. ஸோ 225. ஓகே, கரெக்டாக தானே? 215 சாரி. ஓகே, இங்கெல்லாம் வரப்பே இங்கே மேபி ஸ்ட்ரைக் ஆகாமல் இருக்கலாம், பட் இந்த இடத்துல டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகணும். ஆக்சுவலாக நீங்கள் நிறைய பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ இது 6 cube minus 1. அப்போ இங்கே 3 cube minus 1னா இங்கே என்ன வரும்? 27 வரும். இங்கே 2 cube minus 1னா இங்கே 7 வரணும். அப்போ 9ஓட 7 ஆட் பண்ணால் 16 வரும். 16ஓட ஓகே 26 வருமா? 16ஓட 26 ஆட் பண்ணால் 42 வரும். ஸோ அப்போ தப்பு என்னது? தப்பு தான் கேட்குறாங்க, அவன் கரெக்டாக டேர்ம் கேட்கல. எஸ்னோட வேல்யூ 18. உண்மையிலே எக்ஸாம்பிள் இப்படி தான் இருக்குமா? சத்தியமாக இப்படி தான் இருக்கும். A quadratic equation k square minus 25k plus 126 equal to 0 has two roots alpha and beta. Okay. Alpha and beta. Alpha is greater than b. So 126 வரணும். Multiply பண்ணா 20, add பண்ணா 25 வரணும். 14 9s ஆரும் 126 தான். ஆனால் அது வரல. அப்போ 18 7s ஆர். கரெக்டா? நீங்கள் நம்பர்ஸ் நிறைய பார்த்து பழகிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்படி தெரியும்ல. ஓகே ஓகே, கொஸ்டின் என்னன்னா எஸ் இன்ட்டு ஆல்ஃபா. ஆல்ஃபா இது இதுதான். 18 into 18 என்ன? 324. ஆர் இன்ட்டு 22 என்ன? சாரி 22 into 7 என்ன? 478.
ஒரு கொஸ்டின்லாம் கேட்க மாட்டாங்க. கண்டிப்பா இந்த மாரி சீரியஸ் குடுத்துட்டு 2 வேரியபிள் யூஸ் பண்றாங்கன்னா, நெறைய கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே. A new series T1, T2, T3 is generated starting with a value of S. S வச்சு தான் ஸ்டார்ட் பண்றாங்க. T1 is equal to 18. T2 is equal to 18 into 1, 18 plus R minus 20 னா 2. அப்போ T2 நோட வேல்யூ 20. T3 is equal to T2 into 2, 40 plus R minus 18 நோட வேல்யூ 4, 44. T4 is equal to 44 into 3 என்ன 132. R minus 16 என்ன 6. Value of T4. Okay. Okay. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 3. ஸோ மூணுத்துலேயும் ஒரு வேரியபிள் இருக்குது. சம் ஆஃப் ரூட்ஸ் இடத்துல வேரியபிள் இருக்குது. ஏபிசின்னு சொல்லிட்டு 3 கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு நோட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு எப்பவுமே ஸ்ட்ரைக் ஆகும். ஐ மீன் ஒரு ரேஷியோ டேர்மில் ஒரு விஷயம் கொடுக்குறாங்களா, அதுதான் ஃபஸ்ட்டு கண்ணுக்கு படணும். ஏன்னா டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம வந்து கெஸ் பண்ண முடியாது நிறைய. இங்கே 8B நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணால் பீனோட வேல்யூ 3, பீனோட வேல்யூ 3னா சீனோட வேல்யூ 24, பீனோட வேல்யூ 3னா ஏனோட வேல்யூ 1. முடிஞ்சா? இதில் டவுட் இருக்கா? இல்லை. இப்போ என்ன பண்ணிடலாம், ஃபாஸ்ட்டாக ரூட்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். 1ன்னு வருது, 13 வருது, ப்ளஸ் 6 மைனஸ் 5. ஓகே, 3ன்னு வருது, 4 7s ஆர் ப்ளஸ் 4 மைனஸ் 7, 24, 143, 11 13s ஆர். இதில் டவுட் இருக்கா? ஓகே, ஸோ ஏனோட வேல்யூ 1, சீனோட வேல்யூ 24, பீனோட வேல்யூ 3. ஓகே, அவ்வளோதான், சால்வ்டு, முடிஞ்சு. ப்ராடக்ட் ஆஃப் ஹையஸ்ட் ரூட் ஆஃப் ஈக்குவேஷன் 1 என்ன 6, ஹையஸ்ட் ரூட் ஆஃப் ஈக்குவேஷன் 2 என்ன? ஓகே, ஸோ இங்கே வந்து ஏதோ கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதில் B is equal to 3, A is equal to 1, C is equal to 24. The value of E in the equation, value of K தான் கண்டுபிடிக்கணும். K square minus JK plus P is equal to 0. நல்லா கவனிக்கணும். Where the roots of the equation are highest root of equation 1 and the lowest root of equation 3. ஓகே ஓகே, ரூட்ஸ் வந்து தெரிஞ்சிச்சுன்னா கேனோட வேல்யூவா? ஓகே, ரூட்ஸ் தான் தெரியும், புரியுதா? ரூட்ஸ் வந்து என்னென்னது, ஹையஸ்ட் ரூட் ஆஃப் ஈக்குவேஷன் 1 என்ன 6, லோயஸ்ட் ரூட் ஆஃப் ஈக்குவேஷன் 3 என்ன 11, சம் ஆஃப் ரூட்ஸ் ஜேனோட வேல்யூ என்ன 70, பீனோட வேல்யூ என்ன 66. கரெக்டா? புரியுதா? ஓகே, அப்போ ரூட்ஸ் என்ன 6,11. நான் கொஸ்டின் மாற்றி எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன். வேல்யூ ஆஃப் ஈக்குவேஷன் ஜே கேட்டிருக்காங்களா கே கேட்டிருக்காங்கன்னு தெரியல. சிட்டுக்கு சொன்ன சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தாதே, ரத்தத்தின் வந்த பந்தங்கள் அது உறவை முறித்தாதே, அன்னையும் உன்னை தங்கையும் உறவான். கே தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ கேனா 6,11. அவ்வளோதான். ரூட்ஸ் என்ன? அவ்வளோதான், 6,11. ஓகே, இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? அப்போ ரூட்ஸே அப்படியே எடுத்து போட்டுருக்கலாமே 6,11. ஓகே, 2C 48, B square 9 minus 4 divided by 3. 57லேருந்து 4 போச்சுன்னா 53 divided by 3. இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது டிவைட் பண்ணால் 17 பாயிண்ட் சம்திங் வருமா? குவான்டிட்டி 2 greater than குவான்டிட்டி 1. அவ்வளோதான். ஓகே ஓகே, ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பிரஷன். இதனோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. C இன்டூ ஹையஸ்ட் ரூட் ஆஃப் ஈக்குவேஷன் 1 6, சீனோட வேல்யூ என்ன 24, டிவைடட் பை ஹையஸ்ட் ரூட் ஆஃப் ஈக்குவேஷன் 2 4 மைனஸ் லோயஸ்ட் ரூட் ஆஃப் ஈக்குவேஷன் 3 11. ஓகே, புரிஞ்சா? 36 மைனஸ் 11 வந்து 25.
ஓகே. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கன்னா புரியும். த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் 7 பர்சன்ஸ் இஸ் என் கேஜி. 7 பேர் இருக்காங்க. அவங்களோட ஆவரேஜ் வந்து என் கேஜினா டோட்டல் என்ன? 7n. 1 person வெயிட்டிங் 8 கேஜி லெஃப்ட் த குரூப். அப்போ 6 ஸ்டூடெண்ட்ஸ் ஆயிடுவாங்களா? ஓகே. அப்போ 7n மைனஸ் ஏன்றது டோட்டல் வெயிட்டாக மாறிடுமா? புரியுதா? டோட்டல் டிஃப்ரென்ஸும் மாறும். நம்பர் ஆஃப் ஒருத்தன் வெளில போயிட்டான். இப்போ இன்னும் 2 பேர் உள்ள வராங்க. 8 பேரா? அவங்களோட வெயிட் வந்து 90, 60, 150. ஓகே. அப்போ 7n மைனஸ் ஏ ப்ளஸ் 150. ஆவரேஜ் தெரியுமா? தெரியாது. த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் த குரூப் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 5 kg. முடிஞ்சா? ஓகே. ஓகே. ஸோ 8n ப்ளஸ் 40 இஸ் ஈக்குவல் டு 7n மைனஸ் ஏ ப்ளஸ் 150. இப்போ என்ன வரும்? n ப்ளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 110. ஓகே. ஈக்குவேஷன் புரிஞ்சா? ஏ அண்ட் என் ஆர் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். ஓகே. என்னோட வேல்யூ லெஸ் தென் 100. அப்போ என்ன பண்ணணும்? n இஸ் ஈக்குவல் டு 110 மைனஸ் ஏன்னு எழுதலாமா? இதை லெஸ் தென் 100ன்னு போட்டால் எனக்கு ஏனோட ரேஞ்ச் கிடைக்கும். எனக்கு n வந்து லெஸ் தென் 100 ஓகே. ஏனோட வேல்யூ என்னவா இருக்கும்? கிரேட்டர் தென் 10 இருக்கும். புரிஞ்சா? நான் சொல்கிற லாஜிக் கரெக்டா? ஏனோட வேல்யூ மினிமம் 11க்கு மேலே கண்டிப்பாக இருக்கும். ஓகே. ஓகே. சாரி, 10க்கு மேலே இருக்கும். ஒன்றும் இல்லை, இதே தான். என்னோட வேல்யூ எனக்கு லெஸ் தென் 100ன்னு இருக்குன்னு வச்சுப்பேன். இப்போ இங்கே 99 எடுத்தால் இங்கே மினிமம் என்னால் 11 தான் எடுக்க முடியும். இங்கே 98 எடுத்தால் இங்கே 12 தான் எடுக்க முடியும். அப்போ மீனிங் என்ன? ஏனோட வேல்யூ கிரேட்டர் தென் 10ன்னு நான் சொல்ல வரேன். அவ்வளோதான். புரிஞ்சா? இதெல்லாம் வேணாம். கொஸ்டின் என்ன வச்சு கேட்டிருக்காங்க? என்னையும் ஏவே மட்டும் தான் வச்சு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். ஓகே. ஸோ என்னோட வேல்யூ என்ன? 99, 98, 97, 96. ஓகே. ஓகே. ஏனோட வேல்யூ மினிமமாக எடுத்தால் என்னோட வேல்யூ மேக்ஸிமமாக இருக்கும். n ப்ளஸ் ஏனோட வேல்யூ எனக்கு 110. ஏனோட வேல்யூ 109னா என்னோட வேல்யூ 1. இது வரைக்கும் போகும் ஆன்சர். ஓகே. ஸோ என்னுக்கு வேல்யூ வந்து 1 to 99 வரைக்கும் எடுக்க முடியும். ஏனோட வேல்யூ 11லேருந்து 109 வரைக்கும் எடுக்க முடியும். புரிஞ்சா பாயிண்ட் லாஜிக்கு? ஓகே. அப்போ என்னோட வேல்யூ என்ன வரும்? 99லேருந்து 1 வரைக்கும் வரும். 90 ப்ளஸ் ஏனோட வேல்யூ என்ன வரும்? கவனிக்கணும். ஏனோட வேல்யூ 11 சொன்னேன். அப்போ இங்கே ஆன்சர் 101ல் ஸ்டார்ட் ஆகும். மினிமமாக எனக்கு 101 ப்ளஸ் 102 இப்படி போயிட்டே இருக்குமா? மேக்ஸிமம் வேல்யூ என்ன? 199. புரிஞ்சா? ஓகே. ஓகே. ஏ இன்டூ என். ஓகே. ஏனோட வேல்யூ 11னா என்னோட வேல்யூ 99. ஏனோட வேல்யூ 12னா என்னோட வேல்யூ 98. இப்படி போயிட்டே இருக்குமா? இங்கே 109னா இங்கே எனக்கு என்ன வரும்? 109னா 1ன்னு வரும். அப்போது 11 இன்டூ 99ல் ஸ்டார்ட் ஆகி 109 வரைக்கும் எனக்கு ஆன்சர் கிடைக்கும். புரியுதா? கரெக்டு தானே? கரெக்ட். இப்போ என்ன பண்ணணும்? இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த 109 இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் வரும். புரியுதா? குவான்டிட்டி 2 இஸ் ஈக்குவல் டு குவான்டிட்டி 3 ஆர் நோ ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ்ட். ரெண்டுமே கிரேட்டர் தென் குவான்டிட்டி 1. ஏன்னா இதில் மேக்ஸிமம் வேல்யூ என்ன தான்? 99 தான். பட் இது ரெண்டுத்துலையுமே என்னவா இருக்கும்? 99 விட பெரிய வேல்யூஸ் தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ எப்படி வேணாலும் எழுதலாம். குவான்டிட்டி 1 வந்து குவான்டிட்டி 2 விட சின்னதாக இருக்கலாம். இப்படி எழுதலாம். ஓகே. ஆர் மிக்ஸ் பண்ணி எழுதியிருந்தாலும் அது கரெக்டு தான். ரைட்டா? ரைட். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் சிலது வந்து ட்ராப் இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாமே ஈஸியாக இருக்கும் நம்மளால் வந்து சொல்ல முடியாது. The given table shows the number of linen shirts manufactured by companies A, B, C, D. ஓகே, நல்லா கவனிக்கணும். given table என்னெல்லாம் ஷோ பண்ணுது? linen shirts manufactured by A, B, C, D and it also shows the percentage of total number of shirts sold out of the total manufacture. கவனிக்கிறது, லினன் மேனுஃபேக்சர் தனியாக கொடுத்தாச்சு. டோட்டல் மேனுஃபேக்சர் டெனிம் லினினும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களே,
அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் சோல்டுன்னு கொடுத்துருக்காங்க. புரியுதா? ஓகே. அண்ட் டோட்டல் ரெவன்யூ. ரெவன்யூனா என்னது ஃபஸ்ட்டு? ப்ராஃபிட் வேறு, ரெவன்யூ வேறு. ப்ராஃபிட்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ரெவன்யூனா செல்லிங் ப்ரைஸ். ஓகே. ஐ மீன் மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட் உங்கள் கையில் வருது அப்படின்னு சொல்கிறது ரெவன்யூ. ஓகே. ப்ராஃபிட் மட்டுமா நம்ம கைக்கு வரும்? எல்லாமே தான் நம்ம கைக்கு வரும். விற்றதுக்கப்புறம் நம்ம செலவு பண்ணுவோம், அவ்வளோதான். ரைட்டா? ரைட். ஸோ என்ன கொடுத்துருக்கான்? டோட்டல் ரெவன்யூ earned பை செல்லிங் த டெனிம் ஷர்ட்ஸ் பை ஈச் கம்பெனி. டெனிம் ஷர்ட் விற்கிறதுனால எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட், ஐ மீன் ரெவன்யூ கிடைக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஷினை கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக படித்தாலும் இந்த கொஷின் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக தெரியும். ஓகே. ஏன்னா எக்ஸ் வேரியபிள் இருக்குது, பர்சன்டேஜ் இருக்குது, ருபீஸ் இருக்குது. கொஞ்சம் ட்ராப் ஆனாலும் மொத்தமாக ஸ்டக் ஆயிரும். ஓகே. ஓகே. டோட்டல் நம்பர் ஆஃப் லினன் ஷர்ட்ஸ் மேனுஃபேக்சர்ட் பை ஆல் த கம்பெனிஸ் டுகெதர் இஸ் 1654. அப்போ இதனோட டோட்டல் எல்லாமே 1654. 4x 5x ப்ளஸ் 142 மைனஸ் 108. ஓகே, எக்ஸை தனியாக ஆட் பண்ணால் இதை தனியாக ஆட் பண்ணுறேன், அவ்வளோதான். 142 மைனஸ் 108. அப்போ என்ன வரும்? 34 வருமா? இஸ் ஈக்குவல் டு 1654. 5x இஸ் ஈக்குவல் டு 1620. எக்ஸனோட வேல்யூ 324. லினன் ஷர்ட்ஸ் மேனுஃபேக்சர் A, B, C, D 324. 628 minus 108 520 340 450. முடிஞ்சா? ப்ராஃபிட் earned by selling each denim shirt by each company is 80. இதை வச்சு டெனிம் ஷர்ட்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அது தப்பு. அப்போ உங்களுக்கு ரெவன்யூக்கும் ப்ராஃபிட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியலன்னு அர்த்தம். ஓகே. ரெவன்யூனா என்னது? ப்ராஃபிட் கிடையாது. இந்த வார்த்தை நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் 80 இன்ட்டு நம்பர் ஆஃப் டெனிம் ஷர்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதுக்கு ஈக்குவல் பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு டெனிம் ஷர்ட் தெரியணும். ஓகே. டெனிம் ஷர்ட்னோட டோட்டல் தெரிஞ்சாதான் இங்கே வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ ஷர்ட்ஸ் வந்து விற்றுருக்கோம் அப்படின்னு வந்து தெரியும். ஓகே. ஏன்னா ஆல் த லினன் ஷர்ட்ஸ் மேனுஃபேக்சர் பை ஈச் கம்பெனி வேர் சோல்டு. எவ்வளோ மேனுஃபேக்சர் பண்ணாங்களோ அது எல்லாத்தையுமே விற்றுட்டாங்க, அவ்வளோதான். ஓகே. ஆல் ஆர் சோல்டு. என்ன பண்ணிக்கலாம்? டோட்டலில் சோல்டு பர்சன்டேஜை கண்டுபிடிச்சிக்கலாம். ஐ மீன் லினின் ப்ளஸ் டெனிம் மேனுஃபேக்சர்டு இருக்கும், சரியா? ரைட்டு. இதில் சோல்டு பர்சன்டேஜ் கண்டுபிடிப்பீங்க. ஓகே. அதில் லினினை மைனஸ் பண்ணால் மிச்சம் இருக்கிறது எல்லாமே டெனிம் சோல்டு, அவ்வளோதான். ஏன்னா டெனிம் வந்து லினின் வந்து எல்லாமே சோல்டு ஆயிடுச்சு. லினன் வந்து எல்லாமே சோல்ட் ஆயிடுச்சு. ஸோ 80 95 90 72. ரெவன்யூ வந்து 8640 3200 7200. காஸ்ட் ப்ரைஸ், ஐ மீன் காஸ்ட் ப்ரைஸ் இருக்கும். ஒரு டெனிம் ஷர்ட்டுக்கும் காஸ்ட் ப்ரைஸ் இருக்கும். அதோட 80 ஆட் பண்ணி நம்பர் ஆஃப் டெனிம் ஷர்ட் சோல்டை மல்டிப்ளை பண்ணால் தான் எனக்கு ரெவன்யூ கிடைக்கும். அதுக்கு என்ன வேணும்? டெனிம் ஷர்ட் சோல்டு எவ்வளோன்னு ஃபஸ்ட் தெரியும். அது மட்டும் தெரிஞ்சாலும் என்ன பண்ணிக்கலாம்? காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லையா, காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சால் என்ன பண்ணிக்கலாம்? எத்தனை டெனிம் ஷர்ட் விற்றாங்கன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று மேண்டேட்ரி. ஓகே. இப்போ கொஸ்டினுக்கு போயிடலாமா? ஏதாச்சும் எதுவும் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்களா? முடியாது. ஸோ எல்லாமே சோல்டுன்னு எழுதியிருக்கேன். ஸோ ப்ராஃபிட் வந்து 80. ஸோ இது வந்து டெனிம். ஸோ ப்ராஃபிட் வந்து 8. ஸோ கொஸ்டினுக்கு போகலாமா? ஓகே. நல்லா தெளிவாக கேர்ஃபுல்லாக படிச்சிங்கன்னா ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் எல்லாமே ஈஸி தான். பட் நம்ம எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக படிக்கிறோன்றது முக்கியம். ஃபார் கம்பெனி சி, ஓகே, கம்பெனி சியை பற்றி பேசுகிறாங்க. லினின் மேனுஃபேக்சர் ஆர் சோல்டு 340, சரியா? ஓகே. டோட்டல் மேனுஃபேக்சர்டில் எனக்கு 90% வந்து சோல்டு, சரியா? இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சிருக்கு. இஃப் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் டெனிம் ஷர்ட்னுடைய காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் earned per ஷர்ட். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் 80, ப்ராஃபிட் 80, செல்லிங் ப்ரைஸ் 160. இதை வச்சு என்ன பண்ணிடலாம்? எத்தனை டெனிம் ஷர்ட் நான் வித்தன்றது கண்டுபிடிச்சிடலாம். முடியுமா? முடியாதா? முடியும் தானே? முடியும். ஸோ
3200 டிவைடட் பை 160ன்னு போட்டா 200 டெனிம் ஷர்ட் வந்து வித்திருக்கேன். ஓகே. டெனிம் ஷர்ட் சோல்டு வந்து 200. சரியா? ஓகே. தெளிவா யோசிச்சா ஒரு விஷயம் புரியும். டோட்டல் ஷர்ட்ஸ் மேனுஃபேக்சர்ல 90% சோல்டு. டோட்டல் சோல்டு எவ்வளோ? 540. எப்படி? நான் தான் சொன்னேன்ல, லினின் மேனுஃபேக்சர்டும் சோல்டும் சேம் தான் அப்படின்னு. அப்ப இது சோல்டு, இது சோல்டு. அப்ப டோட்டலா சோல்டு எவ்வளோ? 540. அது என்னது? டோட்டல் மேனுஃபேக்சருடைய 90%. அப்ப டோட்டலா எவ்வளோ ஷர்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணோம்? 600 ஷர்ட்ஸ் வந்து டெனிமும் லினனும் சேர்த்து மேனுஃபேக்சர் பண்ணியிருப்போம். இதுல 340 ஷர்ட் வந்து எனக்கு லினினு, டெனிம் வந்து 260 ஷர்ட். இதுல எதுவும் டவுட் இருக்கா? ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் டெனிம் ஷர்ட்ஸ் மேனுஃபேக்சர்ட் 260, டெனிம் ஷர்ட் சோல்டு 200, டிஃபரன்ஸ் 60. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்க ட்விஸ்டான பாயிண்ட் என்னன்னா, இந்த பாயிண்ட்டை நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இது சோல்டும் மேனுஃபேக்சரும் சேம் தான். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? உங்களுக்கு எத்தனை டெனிம் ஷர்ட் வித்திருக்குன்னு தெரியுது. ஸோ லினன் ஷர்ட்டோட ஆட் பண்ணீங்கன்னா டோட்டல் சோல்டு கிடைக்கும். ஏன்னா நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்கோம்? percentage of total shirts sold linen or denim out of the total denim or linen manufactured. ஸோ டோட்டல் மேனுஃபேக்சரில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து சோல்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 540 தான் 90%. எனக்கு என்ன கிடைக்கும்? 600 மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அதில் 340 இதுதான் அப்படின்னு எனக்கு டேரெக்டாக தெரியும். ஸோ அப்போ மீதி 260 டெனிம் ஷர்ட்டாக இருக்கும். அப்போ அந்த 260ல் 200 சோல்டுனா அன்சோல்டு 60. ஓகே, புரிஞ்சதா? ஓகே. ஓகே, ஃபார் கம்பெனி டி the selling price of denim shirt is 100. இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். செல்லிங் ப்ரைஸ்ன்னு அவன் சொல்லியிருக்கான். அப்போ செல்லிங் ப்ரைஸ் 100னா எனக்கு நம்பர் ஆஃப் டெனிம் ஷர்ட் சோல்ட் இன் கம்பெனி டி எவ்வளோ? 72. புரிஞ்சா? 450 plus 72 is 72% ஆஃப் டோட்டல் மேனுஃபேக்சர். இதில் எதுவும் டவுட் இருக்கா? அப்போ டோட்டல் மேனுஃபேக்சர் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சலாமா? 522 24 425 சார் 418 சார் 18 3 சார் 540. ஓகே, 30 சார் 540. ஒன்று கம்மியாக இருக்குது. அப்போ 29. 29 இன்ட்டு 25 என்ன? 500 ஒரு 225 வந்து 725. ஸோ டோட்டல் 725 ஷர்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர். அதில் 450 வந்து லினின், 275 வந்து டெனிம், அதில் 72 சோல்டு. கேள்வி அன்சோல்டு. ஸோ எல்லாமே சேம் பேட்டர்ன் தான். பட் நீங்கள் ஒரு கொஷனுக்கு பேட்டர்ன் ஃபைன் பண்ணிட்டா என்ன பண்ணிடலாம்? ஈஸியாக நெக்ஸ்ட் கொஷனுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த கொஷின் வந்து ஒரு நல்ல கொஷின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் வந்து அவங்க 1 2ன்னு கொடுத்துருக்காங்களா? இதில் எதெல்லாம் 1 2 வந்து கரெக்டாக செட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க, எப்படி அப்ரோச் பண்ணலாம் கவனிங்க. காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் டெனிம் கொடுத்துருக்காங்களா? கம்பெனி ஏக்கு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் டெனிம் வந்து 60னா செல்லிங் ப்ரைஸ் 140யா? செல்லிங் ப்ரைஸ் 120யா? செல்லிங் ப்ரைஸ் 180யா? செல்லிங் ப்ரைஸ் 200ஆ? செல்லிங் ப்ரைஸ் 160யா? இதில் டவுட் இருக்கா? காஸ்ட் ப்ரைஸோட ப்ராஃபிட் ஆட் பண்ணால் செல்லிங் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸை வச்சு தான் என்ன பண்ண முடியும்? எனக்கு டெனிம் ஷர்ட்ஸ் எவ்வளோ வந்து வித்திருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். அதை வச்சு தான் என்ன பண்ண முடியும்? டோட்டல் மேனுஃபேக்சர் கண்டுபிடிக்க முடியும். லாஜிக் கரெக்டாக தானே? ஓகே, 8640. 0க்கு 0 கேன்சல். 14 6 ஆர் 84. ரிமைனிங் 24 இருக்கும். இது கேன்சல் ஆகாது. நம்பர் ஆஃப் ஷர்ட்ஸ் டெசிமல் வருமா? வராது. 8640. 0க்கு 0 கேன்சல். 12 7 ஆர் 84. 2 சார். அப்போ 72 டெனிம் ஷர்ட்ஸ் சோல்டு. ராஜிகா? ராஜிக். 8650. 0க்கு 0 கேன்சல். 18 4 ஆர் 72. 144 இருக்கும். ஸோ 48 டெனிம் ஷர்ட்ஸ் சோல்டு. 200னா 200ல கேன்சல் ஆகுமா? 160ல கேன்சல் ஆகுமா? 16 5 ஆர் 80. 4 சார் 54 டெனிம் ஷர்ட்ஸா? ஓகே ஓகே.
ஸோ 324 ப்ளஸ் 72 இது என்னது? 396 வந்து 80%. 396 80% வச்சா டோட்டல் கிடைக்கும்ல? புரியுதா? இத பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். 495 80% என்ன? 320 72 ஒரு 4 76 396 கரெக்ட்டா? எஸ். 415 80% என்ன? 80% என்ன? 360. 72 + 48 + 324 என்ன? 372. இது ஆல்ரெடி தப்பு. 54 + 324 என்ன? 378. இது 80%னா இதனுடைய 80% இது வருமா? 320 ஒரு 40 360. ஒன்லி ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகே. ஓகே. The selling price of denim shirt for company B. ஓகே, நல்லா கவனிக்கணும். நல்லா. The selling price for assume SP for A is 120. ஏனுடைய selling price 120 denim shirt சரியா? The selling price for the denim shirt for company B is 2.4 times the selling price of denim shirt for company A. கம்பெனி B னுடைய செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும்? 2.4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 240 288 தான் செல்லிங் பிரைஸ். கரெக்டா? இதை வச்சு என்ன பண்ணிடலாம்? டெனிம் ஷர்ட் எவ்வளோ வித்திருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். 16 18 16 ஓகே 2 டைப்ஸில் கேன்சல் பண்ணுவோம். 4320 144 பார்த்தாலே தெரியுது. இது தெரியுதா? தெரியுதானே? 30. ஓகே, 30 வந்து என்னது? 540. புரியுதா? 520 + 30 வந்து டெனிம் ஷர்ட் சோல்டு. இது என்னது? டோட்டலுடைய 95%. ஓகே, கரெக்டாக தானே? சாரி, 520 + 30 550 வருமா? கரெக்டாக தானே? 520 + 30 30 கரெக்டா? 8400 ஒரு 240 கரெக்டு தான். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டெனிம் ஷர்ட்ஸ் அன்சோல்டு பை கம்பெனி பி. வேறு எதுவும் தப்பாக எழுதிருக்கேனா? எக்ஸ்னோட வேல்யூ 324. 324னா 648லேருந்து 108 போச்சுன்னா 540. ஓகே, அப்போ இது வரைக்கும் இந்த பி வச்சு கொஸ்டின் போடலையோ? சிடிஏ. ஓகே. ஸோ 540 ஒரு 30 570. இது என்னது? 95%. எனக்கு 100% கண்டுபிடிச்சா டோட்டல் மேனுஃபேக்சர் கிடைக்குமா? இப்போ மொத்தத்தில் எவ்வளோ இருக்கு? 600 ஷர்ட் வந்து மேனுஃபேக்சர் ஆயிருக்கு. அதில் 540 லினின்னா டெனிம் 30 சோல்டு, மிச்சம் இருக்க 30 வந்து அன்சோல்டு. ஓகே, ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் டெனிம் ஷர்ட் ஃபார் கம்பெனி சி வித் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஷர்ட்ஸ் மேனுஃபேக்சர் ஃபார் பை சி இஸ் 400. ஓகே, டோட்டல் மேனுஃபேக்சர் 400. நல்லா கவனிக்கணும். 90% சோல்டா? அப்போ 360 சோல்டா? அப்போ 20 வந்து டெனிம் சோல்டா? ஓகே, 20னா 160 செல்லிங் ப்ரைஸா? The cost price of denim shirt for company D. The number of denim shirts sold is 72. Denim shirt sold வந்து 72. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100. சாரி, செல்லிங் ப்ரைஸ் வந்து 100. ப்ராஃபிட் வந்து 80. காஸ்ட் ப்ரைஸ் 20. குவான்டிட்டி 1 greater than குவான்டிட்டி 2. ஓகே, நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. டி பெருசாக கொடுத்தா இஷ்டத்துக்கு கேட்டுன்னு இருப்பாங்க. ஓகே, நம்ம எப்படி டீகோட் பண்ணி படிக்கிறோன்றதான் மேட்ரு. கம்பெனி ஏ, த நம்பர் ஆஃப் டெனிம் ஷர்ட் சோல்ட் இஸ் 72. 72வா? 120 செல்லிங் ப்ரைஸ். 72ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 120 டைம்ஸ். ஓகே, ஏனோட செல்லிங் ப்ரைஸ். ஏனோட காஸ்ட் ப்ரைஸ் 40. இதில் டவுட் இருக்கா? ஃபார் கம்பெனி டி, த நம்பர் ஆஃப் டெனிம் ஷர்ட் சோல்ட் இஸ் ஆல்சோ 72. செல்லிங் ப்ரைஸ் 100. ஓகே, இஃப் த மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் டெனிம் ஷர்ட் ஃபார் கம்பெனி டி இஸ் 25% more than the selling price of denim shirt for company A. 150. Market price. Find the discount percentage offered by company D on its denim shirt. 50 na? 33.33%.
ஓகே, முடிஞ்சா? ஸோ DI. Study the following line graph carefully and answer the following questions given below. The line graph shows the total population of 4 different cities A, B, C, D in 2 different years. டோட்டல் தான் கொடுத்துருக்காங்க இதில், சரியா? அப்போ 2023, 2024 டோட்டல் இதெல்லாம் மேல் ஃபீமேல் தனித்தனியாக கொடுக்கல சார்ட்டில். A, B, C, D 2023 600, 720, 900, 960 இப்படி கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் எத்தனை லைன் இருக்குன்னு ஃபஸ்ட்டு கவனிக்கணும். 5 லைன் இருக்குது மொத்தமாக. 5 இந்த 5 வந்து எனக்கு 200 இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு லைனோட வேல்யூ 40. இது கண்டிப்பாக சில்லியாக தெரிஞ்சாலும் எழுதணும். ஓகே, ஒரு லைனோட வேல்யூ 40. இங்கே கொடுத்துருக்கனால 600. இப்போ இங்கே 2 லைன் கீழே கொடுத்துருக்காங்க, சரியா? 2 லைன்னா எவ்வளோ? 80. 800லேருந்து 80 போச்சுன்னா என்ன? 720. இப்படி தான் கண்டுபிடிக்கணும். நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அந்த இடத்துல ஒரு லைனாக எண்ணக்கூடாது. ஓகே, இப்போ இங்கே இருக்கான்னு வச்சுப்பேன், இது வந்து 1000, 2 லைன் எக்ஸ்ட்ரா, அப்போ 1080, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். நீங்களாக ஒரு லைனாக கூட்டினீங்கன்னா டைம் கன்சியூமிங் ஆகும். ஸோ நான் அது லைன்ஸ் தெரியாதுன்றதுக்காக இங்கே நான் வேல்யூ நானே கொடுத்தேன். மற்றபடி என்ன கிடையாது, இப்படி கொடுக்க மாட்டாங்க. ஓகே, நீங்கள் தான் வேல்யூ ஃபாஸ்ட்டாக ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, in the year 2024 the ratio of males to females in city A. ஓகே, ஸோ மேல் வந்து ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் மாதிரி நினைக்கலாம். ஆக்சுவலாக இதெல்லாம் கன்ஃபியூசிங் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது. 24A மேல் ஃபீமேல் 500, 300 முடிஞ்சா? இப்போ எதுவும் கன்ஃபியூஸ் ஆகாதுல்ல. நம்பர் ஆஃப் மேல்ஸ் இன் சிட்டி ஏ இன் 2024 இஸ், இதை பற்றி தான் பேசுகிறாங்க. இது வந்து ஏதோ ஒரு விஷயத்தை விட 220 அதிகமாக இருக்குது. அப்போ ஏதோ ஒரு விஷயம் 280, சரியா? டக்கு நாங்கள் போயிடணும். ஃபீமேல்ஸ் இன் சிட்டி இ ஃபீமேல்ஸ் முடிஞ்சா? அண்ட் த டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் சிட்டி இ, டோட்டல் பாப்புலேஷன் பற்றி பேசுகிறாங்க. 10% மோர் தென் த டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் சிட்டி டி. சிட்டி டினோட பாப்புலேஷன் என்ன? 960. இதோட 192 அதிகமான என்ன ஆகும்? 1152 வரும். கரெக்டா? கரெக்டாக தானே? கரெக்டாக இல்லையா? சரி, 10% மோரா? இந்த கருமா 1056. 1056னா இங்கே 720 ஒரு 56, ஸோ 776. புரியுதா? சுற்றி வளைச்சி இங்கே தான் வரணும். மேல் எவ்வளோ தான் கேட்கணும் கொஷின். இதுதான் கொஷின் செட்டர்னோட மைண்ட் செட். ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து டேட்டாவில் கன்ஃபியூஸ் ஆகாத மாதிரி பார்த்துக்குங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, in 2023 40% of population in city were females. 23 900, 360 females. Males 570, 540. Okay, the number of male city in C increased to 20% in 2024. நல்லா கவனிக்கணும். என்ன கொஸ்டின் கேட்டிருக்கானே புரியலையே. ஓகே 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 இது 2023யா? 2024 மேல் ஃபீமேலா? The number of males in city C is increased by 20%. 108 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 648. டோட்டல் எவ்வளோ இருக்குது? 1080. இது ஒரு 352, இது ஒரு 80, எவ்வளோ? 432. முடிஞ்சா? Find the ratio of total population of city B and C together. B and C together எவ்வளோ? Total population in 2023 162. 0 எல்லாத்துலேயுமே இருக்குல்ல, அதனால் விட்டேன் நான். A and D in 2024 200. Okay. In 2023, the ratio of males to females in city B 2023 male female 80. So 400, 320. The number of females in city D was, okay, in 2024 D எவ்வளோ? 1200. Females in city D was 40% of total population in that city. Females எவ்வளோ? Find the sum of number of males in city B in 2023, number of males in city D in 2024.
the total population of city F புதுசா சொல்லியிருக்காங்க city F in 2024 total is 20% more than the total population of city B in 2024. இங்க இருக்கா 20% எவ்வளோ 168 அப்போ 1008 the number of females in city F is females males is equal to males in city A in 2023. என்னது females in city F is equal to males in city A in 2023 தெரியுமா whereas males constitute 60% of city A population அப்போ 360 இதனுடைய 60% தான் இது the number of males in city F is எவ்வளோ 648 is what percentage of the total population of city C in 2024 1080 ஓகே இதில் 60% okay so this is 2024 first shift question paper so remaining question paper வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் thank you